வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மதிப்பிற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐடி பொறியாளர்கள் அவர்கள் டீம் டீம் அவர்களுக்கும், வீரப்பன் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் அறிவுத்திருக்கோயில் அறங்காவலர் அவர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்க தலைவர் எஸ்.கே. மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பேரியக்க மண்டல இயக்கமும் அதன் தன்மையும். இந்த பேரியக்க மண்டலத்தில் எவ்வாறு இயங்குகின்றன, நிறைய நம்ம பகுதி 1, 2, 3 பார்த்தோம், நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நான் எடுக்க போகிறது பேரியக்க மண்டலத்திலும் அந்த வெளிமண்டலத்திலும், பூமியினுடைய வெளிமண்டலத்திலும் எவ்வாறு அதிசயங்கள் ஏற்படுகின்றன, விஞ்ஞான கருத்துக்கள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன, அதை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த தலை எடுத்துள்ளேன். பார்த்தீங்களா, பிரபஞ்சம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இந்த இதை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணலான்னு தெரியல. சரி. இப்போ கொஞ்சம் இது போயிடுச்சு. யுவர் ஷேரிங் ஷேரிங் சின்னதாகிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் ஷேரிங் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபைல் ஷேரிங் போயிடுச்சு. ஷேர் இருக்குங்கய்யா. பார்க்க போவது பிரபஞ்ச உருவாக்கம் அப்படின்னு வருது. வந்துருச்சு. கரெக்ட். இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போவது பிரபஞ்ச உருவாக்கம், பிக் பேங் எவ்வாறு உருவாகின, அது ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரடக்ஷன், எப்படி பிக் பேங் கிரியேஷன் ஆச்சு, பல்வகை பிரபஞ்சம், மல்டி யூனிவர்ஸ். நம்ம ஒரு யூனிவர்ஸ் பற்றி இது முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். மல்டி யூனிவர்ஸ்லாம் விஞ்ஞானிகள் மல்டி யூனிவர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். அப்புறம் ஒரு 100 வருடத்திற்கு ஒரு முறை உலகம் மோசமான நிலையை சந்திக்கின்றன. இப்போ 2020 கொரோனா வந்தது. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் எப்பப்பெல்லாம் என்ன வந்தது, அந்த மாதிரி நம்ம பிரபஞ்சத்தில் என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் சுற்றும் முறை. போன காணொலியில் ஒரு அம்மா கேட்டாங்க, நம்ம பூமியை சந்திரன் எவ்வாறு சுத்துகிறது, தன்னைத்தானே சுத்துகிறதா, இல்லை செல்ஃப் ரொட்டேஷன் இருக்கா, இல்லை பூமி தான் சுத்துதா அப்படின்ற ஒரு சந்தேகம் கேட்டாங்க. அது ரொம்ப கிளியராக நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நம்ம பூமியில் ஆயில் ஆயில் எண்ணெய் எவ்வாறு உருவாகின்றன, எவ்வாறு உருவாகின அந்த விளக்கம் கொடுக்க போகிறேன். பிரபஞ்ச இயக்கம், ஆலங்கட்டி மழை. மழையில் ரெயினில் ஆலங்கட்டி கட்டி கட்டியாக ரெயின் வருது, கல்லு கல்லாக ஐஸ் கட்டி மாதிரி வருது. அதெல்லாம் எப்படி வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட்லாம் விடுறாங்கல்ல, அந்த சேட்டலைட்டு அந்த எப்படி சுற்றுது, அது அவங்க விடும்போது பூமியிலேருந்து போகும்போது அந்த எந்த சுற்றுப்பாதையில் சுற்றுகிறது, என்ன வேகத்தில் அனுப்பணும், அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டீட்டெயிலாம் பார்க்குறோம். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா டெசர்ட்ல பாலைவன மரங்கள்லாம் நம்ம பூமியில், நம்ம பிரபஞ்சத்தில் எப்படிலாம் உயிரினங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபைனல் சம்மரி, வாட் இஸ் த லெசன் we are going to learn in this அப்படின்றத அதையும் பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் பிரபஞ்ச பிக் பேங்க். பிக் பேங்க்ன்றது ஒரு பெரு வெடிப்புன்னா பட்டாசு மாதிரி வெடிச்சதில்ல, ஒரு பலூன் மாதிரி பெருசாகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் இந்த பிரபஞ்சம் சைஸில் பெருசாகிட்டே இருக்கு. பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றன, விரிவடைந்துக்கிட்டே இருக்கு, இன்னும் பெருசாகிட்டே இருக்கு. இட்ஸ் நாட் ஏ சடன்லி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலை. இட் இஸ் E = mc². அந்த எனர்ஜி மாஸ் இன்ட்டு ஸ்பேஸ், ஸ்பேஸ் ஸ்கொயர். அந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்பேஸாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த எனர்ஜி பிக் பேங்கினுடைய இந்த பாயிண்டினுடைய எனர்ஜி E = mc² அந்த இதில் 1380 கோடி வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டது. ஸோ அந்த மாதிரி தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மகரிஷி இட் இஸ் ஏ தியரி ஆஃப் பர்மனன்ஸ். தியரி ஆஃப் பர்மனன்ஸ்னா சுத்தவெளி பர்மனண்ட்டாக இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, அதுதான் ஆரிஜின்
அதுதான் ஆரம்பம்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஞ்ஞானிகள் வந்து இந்த பிக் பேங்க்ல இருந்து விண்துகள்கள் எனர்ஜி பார்ட்டிகல் வரலாம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இறை துகள்கள்லாம் விஞ்ஞானிகளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க பியாண்ட் இந்த பிரபஞ்சத்துக்கு மேல எவ்வளோ இருக்கு. நம்ம மகரிஷி வந்து சுத்த வெளியில பத்திலாம் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம விஞ்ஞானிகள் அந்த சுத்த வெளி பத்தி இன்னும் ஆராயறதுக்கு எந்த கருவிகளும் இல்லை, அவங்களால டெக்னாலஜியும் இல்லை, அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் இன்னும் வரல. ஸோ அதுதான் இதுதான் பிக் பேங்க். ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் இது ஆரம்பிச்சிருக்கேன். பிக் பேங்க் இந்த யூனிவர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம நேக்கட் ஐ பார்த்தோம்னா அப்படி இருக்கும். கொஞ்சம் டெலஸ்கோப்புக்கு அடுத்த அடுத்த ஃபோட்டோ ரைட் ஹேண்ட் சைடு டெலஸ்கோப்பு கொஞ்சம் பெரிய டெலஸ்கோப்புனா இந்த மாதிரி தெரியும். இன்னும் பெரிய டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம யூனிவர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு காட்சி அளிக்கும் ஒவ்வொரு இதுலேயும். ஸோ அப்படின்றது தான் இதுதான் யூனிவர்ஸினுடைய புகைப்படங்கள். இப்போ இந்த தெர் ஆர் 20,000 crore கேலக்ஸி இந்த யூனிவர்ஸில் 200 பில்லியன் ஆர் 20,000 crore கேலக்ஸி இருக்கு. ஒரு கேலக்சியில் 40,000 crore ஸ்டார்ஸ். நம்ம சூரிய குடும்பம் மாதிரி 40,000 crore ஸ்டார்ஸ் இருக்கு. அது தட் இஸ் அந்த அந்த 40,000ல் ஒரு ஸ்டார் தான் வந்து இந்த மில்கி வே கேலக்சியில் நம்ம சூரிய குடும்பம் இருக்கு. தெர் ஆர் 40,000 crore ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மில்கி வே கேலக்சி வந்து நம்ம சூரிய குடும்பம் மில்கி வே கேலக்சியில் இருக்கு. இந்த கேலக்சிலாம் இந்த மாதிரி இருக்கும். ஸ்பைரல் கேலக்சி, எலிப்டிக்கல், இர்ரெகுலர், டார்க், ரிங்கு, அந்த மாதிரி வேரியஸ் சைஸ் இருக்கு. நம்ம மில்கி வே கேலக்சி இங்கே இது ஒன் ஆஃப் த இது அதை காமிக்கல நான். அதுவும் இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி தான் இருக்கும். மில்கி வே கேலக்சி ஸ்பைரல் கேலக்சி மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இப்போ எதுக்காக இந்த முன்னாடி படங்கள்லாம் காமிச்சிங்கன்னா, இது வந்து ஒரு யூனிவர்ஸ். இந்த 20,000 crore கேலக்சி சேர்ந்தது ஒரு யூனிவர்ஸ். அதுக்குள்ளார 40,000 crore ஸ்டார்ஸ் சேர்ந்தது அந்த அதுக்குள்ளார அந்த கேலக்சிக்குள்ளார இருக்கு. ஆனால் இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி வேற மல்டி யூனிவர்ஸ் இருக்கு. பல்வகை பிரபஞ்சம். இந்த பிரபஞ்ச மல்டிவர்ஸ் வந்து இந்த மேலே வர்டிகல் டைரக்ஷனில் இந்த இட்லி இதை பாத்திரம் பாருங்க. இங்கே மேல் அடுக்கு, அதுக்கு கீழே இது ஒரு யூனிவர்ஸ். இந்த 2 இட்லி இருக்கிறது ஒரு யூனிவர்ஸு. அதுக்கு கீழே ஒரு யூனிவர்ஸ், அதுக்கு கீழே ஒரு யூனிவர்ஸ், அது கீழே இங்கே ஆளு பாருங்க. இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு படத்தில் ஒரு மனிதன் இருக்கிற மாதிரி, அதுக்கு கீழே இன்னொரு மனிதன், அதுக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒரு யூனிவர்ஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பேரலல் யூனிவர்ஸ். பேரலல் இதான் அதான் மல்டிவர்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் யூகிக்கிறாங்க. இட் இஸ் ஒன்லி ப்ரிடிக்ஷன், இஸ் நாட் நோ ஒன் சீன். அண்ட் இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கலெக்டிவ் யூனிவர்ஸ். கலெக்டிவ் யூனிவர்ஸ்னா ஒவ்வொரு பப்பலும் ஒரு ஒரு யூனிவர்ஸ். இந்த ஒவ்வொரு பப்பலும் ஒரு ஒரு யூனிவர்ஸ். ஸோ அந்த மாதிரி இது எல்லாம் சேர்ந்தது நிறைய கலெக்டிவாக இந்த யூனிவர்ஸ் எல்லாமே ஒரு கலெக்டிவாக இருக்கு அப்படின்னு ஒரு கலெக்டிவ் யூனிவர்ஸ் இருக்கலாம். ஆறு இது வர்டிக்கல் டைரக்ஷன் மல்டி யூனிவர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேரலல் யூனிவர்ஸ். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா மல்டி யூனிவர்ஸ்லேயே இங்கே ஒரு மனிதன் இருக்கான், இங்கே ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற மாதிரியே இந்த ஆள் வந்து அங்கேயும் இருக்காரு. ஸோ இந்த யூனிவர்ஸில் வந்து பேரலாக ஒரு இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே மெனி வேர்ல்டு தியரி அப்படின்னா இந்த ஒரு பப்புள், இந்த காஃபி கப்பில் நிறைய பப்புள் இருக்கு பாருங்க. இந்த ஒவ்வொரு பப்புளுமே ஒரு ஒரு யூனிவர்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு பெரிய பலூனில் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு ஒரு யூனிவர்ஸ். ஸோ அந்த மாதிரி யூனிவர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ மெனி வேர்ல்டு தியரி. ஸோ ஒவ்வொரு பப்புளும் இங்கே லாஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பாட்டத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஒவ்வொரு பப்புளும் ஒரு ஒரு யூனிவர்ஸாக இருக்குது. அந்த மாதிரி யூனிவர்ஸில் தெர் ஆர் நிறைய யூனிவர்ஸ் இருக்குது. நம்ம பார்க்கறது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதுதான் மல்டிவர்ஸ் ஆர் மல்டி யூனிவர்ஸினுடைய டீட்டெயில். இப்போ நம்ம யூனிவர்ஸ் எடுத்துக்கோம், நம்ம உலகத்தை எடுத்துக்கோம். வேர்ல்டு கான்டினென்ட்டில் இவ்வளோ நாடுகள் இருக்குது. அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, யூரோப், ஆசியா.
ஆசியன் கண்ட்ரி அண்ட் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஆர்டிகா வந்து மேலே இருக்கு, அண்டார்டிகா கீழே இருக்கு, இந்த ப்ளூ கலர். ஸோ இதெல்லாம் பின்னாடி ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மனிதர்களும் எவ்வளோ வகையான மனிதர்கள் இருக்காங்க, அந்த கிளைமேட் தகுந்த மாதிரி அங்கே தட்பவெப்ப நிலைக்காக கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம் வழக்கம், ஒழுக்கம், இவைகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருவருடைய உடல் அமைப்பும் இந்த மாதிரி நம்ம உலகத்தில் உள்ள இருக்காங்க. 195 நேஷனாலிட்டி, 195 நாடுகளை கொண்ட மனிதர்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, வேற வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற வேற கல்ச்சர், அவங்க ஹேபிட்ஸ், ஃபுட்டு எல்லாம் வித்தியாசம். உலக மக்கள் இந்த மாதிரி அமெரிக்கன் எப்படி இருப்பாங்க, ஸோ கனடா பீப்புள் எப்படி இருப்பாங்க, அமெரிக்கன் எப்படி இருப்பாங்க, பிரேசில் அண்டு சவுத் ஆப்பிரிக்காவில் இது ஆப்பிரிக்கன் பீப்புள் இது மாதிரி பிளாக்காக இருப்பாங்க, ஆஸ்திரேலியன், இது அரப் கண்ட்ரியில் முஸ்லீம் எப்படி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் உலகத்தில் மக்களுடைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த மாதிரி சூரிய குடும்பத்திற்கு வெளியே என்ன, சூரிய குடும்பத்திற்கு வெளியே நட்சத்திரை சுற்றி வரும் கிரகங்கள், வேற 6000 பிளானட்ஸ். இந்த மாதிரி சூரிய குடும்பத்தில் பக்கத்தில் இருக்கிற பிளானட்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ பிளானட்ஸ் விஞ்ஞானிகள் டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்போது, இங்கிருந்து பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரு 6000 பிளானட்ஸ் மற்ற சூரிய குடும்பத்தில் வந்து மற்ற ஸ்டார்ஸ்ல இருந்தும் கண்ணுக்கு தெரியுது. ஸோ கண்ணுக்குன்னா கண்ணுக்கு இல்லை, டெலஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 6000 ஐ மீன் பிளானட்ஸ்லாம் இருக்கு. இது கண்ணுக்கு தெரிஞ்சு வரலாம், டெலஸ்கோப்புக்கு எட்டன அளவுக்கு 6000 இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது பாயிண்ட்டுக்கு வரும். நம்ம ஒரு கோள், எல்லா கோளும் எல்லா பிளானட்டும் நம்ம சூரிய குடும்பத்தில் எல்லா பிளானட்டும், தட் இஸ் மெர்க்குரி, சுக்கிரன், பூமி, செவ்வாய், புதன் புதன் சாட்டர்ன், ஜூபிட்டர், யுரேனஸ், இதெல்லாம் ஒரே லைன்ல வந்ததுனாக்கா எப்பப்போ வந்திருக்கு அப்படின்னா 1720 அப்போ வந்து ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கு. அப்போ வந்து பிளாக் டெத் பீப்புளெலாம், அந்த உலகத்தில் இருந்த பீப்புளெலாம் நிறைய சேர்த்துருக்காங்க 1720. அதே மாதிரி 100 வருஷம் கழிச்சு 1820 காலரா வந்துருக்கு. காலரா வந்து ஜனங்கள்லாம் அப்படியே கொத்து கொத்தா இறந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி 1920 ஸ்பானிஷ் ஃப்ளூ வைரஸ், நம்ம கொரோனா மாதிரி ஃப்ளூ வைரஸ் வந்து ஜனங்கள்லாம் ஃபீவர் அதெல்லாம் வந்து இறந்துருக்காங்க. இப்போ 2020 கொரோனா வைரஸ் வந்தது. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம், அதனுடைய ரேஸ், அதனுடைய கதிர்வீச்சு ரொம்ப அதிகமாகும் போல இருக்கு. ஒரே லைன்ல வரும்போது நம்ம பூமி மேலே படும் கதிர்வீச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும் போல இருக்கு. அப்போ வந்து ரொம்ப நம்ம பூமியிலுடைய ஜனங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டமான நிலை உண்டாகிறது. இதுதான் ஆராய்ச்சி பண்ணி நம்ம விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. எவ்வரி 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரே லைனில் வந்ததுனாக்கா இந்த மாதிரி பிரச்சனை உலகத்துக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அந்த ரேஸ் வந்து இந்த பிளானட்டினுடைய ரேஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம சொல்லுவாங்க, கிரகனுடைய ஆதிக்கம் பற்றி நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ நம்ம பஞ்சாங்கெல்லாம் போட்டிருக்காங்க, அதை பற்றி தான் நான் லைட்டாக சொல்லியிருக்கேன். அடுத்தது போன தடவை ஒரு அம்மா கேட்டாங்க, மூன் ஃபேஸஸ். இப்போ மூணு வந்து இதுதான், இங்கே எர்த் இங்கே இருக்குது. என்னுடைய ஏரோ தெரியுதுங்களாம்மா, என்னுடைய கர்சர் நான் பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் நான் தெரியுதுங்கய்யா, தெரியுது. எர்த் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப்பில் வந்து எர்த் இருக்கு, அதை சுற்றி மூணு ரொட்டேட் ஆகுது. இப்போ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதில் கிளியராக போட்டிருக்கேன். இப்போ வந்து மூணு, இதெல்லாம் மூணு நிறைய காமிச்சிருக்கேன். இங்கே ஒரு மனிதன் வந்து வர்டிக்கலாக நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது என்னன்னாக்கா, இந்த மூணு வந்து செல்ஃப் ரொட்டேஷன், தன்னைத்தானே சுத்தம். இந்த ஏரோ போட்டிருக்கு இல்லையா, அது தன்னைத்தானே சுத்தம். ஆனால் இந்த ஆக்சிஸ் வந்து ஆல்வேஸ் ஃபேஸிங் த டைரக்ஷன் ஆஃப் த எர்த். இந்த டைரக்ஷன், இந்த பூமியை டைரக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மனிதனுடைய தலை வந்து நேராக இருக்கு பாருங்க. ஒரு கோவிலில் நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும்போது, படுத்துட்டு சுற்றி வரும்போது கோவில் ரவுண்டாக இருக்குன்னு வச்சுங்க, படுத்துட்டு சுற்றி வரும்போது
தலைக்கு மேலே கையை வச்சுட்டு அப்படியே சுற்றி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த மனிதனுடைய உருவம் வந்து நேர பூமியை நோக்கி இருக்கு. ஆனால் இந்த சந்திரன் வந்து செல்ஃப் ரொட்டேஷனாக இருக்கும். இட் வில் ஹாவ் செல்ஃப் ரொட்டேஷன். ஆனால் இந்த ஆக்சிஸ் வந்து ஆல்வேஸ் டைரக்ஷன் இந்த இதில் தான் இருக்கும், இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இது எதனால் அப்படின்னாக்கா, பூமியினுடைய புவியீர்ப்பு விசை, இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதை வந்து புல் பண்ணி இருக்கிறதுனால வேற டைரக்ஷனாக அதை மாற்ற முடியல. அது வந்து இட் இட் cannot கோ அவே ஃப்ரம் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து போக முடியாது. அதை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. த மூன் ரொட்டேட்ஸ் ஒன்ஸ் இன் இட்ஸ் ஆக்சிஸ் ஃபார் எவ்ரி ஆர்பிட் அரவுண்ட் எர்த். ஸோ இட் கீப்ஸ் த சேம் ஃபேஸ் டுவர்ட்ஸ் த எர்த் அட் ஆல் டைம். ஒரு ரொட்டேஷனுக்கு இந்த மூன் வந்து மெதுவாக சுற்றும். ஒரு பூமியை ஒரு சுற்றும் போது இந்த மூன் வந்து ஒரு செல்ஃப் ரொட்டேஷன் நடக்கும். அதனால ஆல்வேஸ் இந்த சந்திரனுடைய ஒரு பகுதி தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னாக்கா என்னன்னாக்கா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் காமிச்சிருக்கேன். இந்த ரொட்டேஷன் ஆஃப் த மூன் லாக்டு பை த கிராவிட்டி டு த எர்த். ஸோ இட்ஸ் பீரியட் இஸ் சேம் அஸ் த ஆர்பிட்டல் பீரியட் அரவுண்ட் த எர்த். தஸ் ஆல்வேஸ் கீப் த சேம் ஃபேஸ் டுவர்ட்ஸ். We cannot see the other side except launching a rocket and looking back. ஸோ நம்ம அதர் சைடை, மூணுடைய அதர் சைடை பார்க்கணுன்னா ராக்கெட்டில் போய் தான் பார்க்க முடியுமே தவிர பூமியில் இருந்துக்கிட்டு மற்ற சைடை பார்க்க முடியாது. ஸோ அப்படின்றது தான் இதனுடைய விளக்கம். இன்னும் மற்ற பிளானட்டினுடைய அதனுடைய மூன்லாம் எப்படி இருக்கு அதை பற்றியும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது வந்து பூமி அண்ட் மூனை பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம பூமி 23 டிகிரி டில்ட் ஆன மாதிரி நம்ம சந்திரனும் 6.7 டிகிரி டில்ட் ஆகிருக்கு. அதுவும் டில்ட்டிங் ரொட்டேஷன் கரெக்டாக 90 டிகிரியில் இல்லை, 6.7 டிகிரி டில்ட் ஆகிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கு. ஐ திங்க் இது கிளியராக புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பூமியும் சூரியனை எப்படி சுற்றுது, மூன் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது, ஸோ அதனுடைய விளக்கம்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேள்வி பதிலாக கேட்க. அடுத்தது வியாழன். குரு அல்லது வியாழன், ஜூபிட்டர். இதுக்கு வந்து 75 நிலவுகள் உள்ளன. 75 நிலவுகள். இப்போ இந்த வியாழன் இங்கே இருக்குன்னா இந்த நிலவுகள்லாம் இதை சுற்றிக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம சூரியன், பூமி, சந்திரன் மாதிரி தான் இதுவும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுதான் விழானுடைய படம். ஸோ இந்த மாதிரி இதனுடைய மூன்ஸ்லாம் இந்த ஆர்பிட்டில் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. வேற ஒன்று அதே பிரின்சிபல் தான். அதுக்கு அடுத்தது வந்து செவ்வாய். செவ்வாய் கிரகணத்தில் 2 நிலவுகள் உள்ளன. 2 நிலவுகள். ஒன்று வந்து மார்டியன் மூன், இங்கே இருக்கு பாருங்க. மார்டியன், டோமினோஸ், 2 இருக்கு. மார்ஸ் மூன், போபோஸ் அண்ட் மார்டினா, 3 சுற்றிக்கிட்டு இருக்கு. இதான் மார்ஸ் இங்கே இருக்கு. மார்ஸ் ஆர்பிட்டு இந்த ஆர்பிட்ல இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கே ரவுண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த 3 வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோஸ்ன்னு இருக்கு பாருங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு மூன், அப்புறம் டோமினாஸ்ன்றது இன்னொரு மூன், பெரிய சர்க்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. 2 மூன் இந்த மார்ஸை சுற்றி, அதாவது செவ்வாய் கிரகணத்தை பற்றி சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஷேப் இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஷேப் வந்து ஒரு நம்ம உருளைக்கிழங்கு ஷேப் மாதிரி இருக்கும். நம்ம சந்திரன் மாதிரி கரெக்டாக சர்க்குலர் இருக்காது. அது காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அங்கே நிறையா சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது ஷேப் வந்து நல்லா அழுத்தி இருக்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் அவே ஃப்ரம் சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அது ஷேப்பெல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் குறைவாக இருக்கு இங்கெல்லாம். ஸோ அதனால இந்த ஷேப்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கு. ரைட்டு. இப்போ வந்து ஆயில் டெபாசிட் பார்க்கலாம். நம்ம பூமிக்கு அடியில் நிறைய ஆயில் டெபாசிட் இருக்குது. இந்த ஆயில்னா அதை எண்ணெய், பெட்ரோல், டீசல், கெரோசின் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்றத பற்றியும், இது எல்லாமே நம்ம பிரபஞ்சத்தில் பூமியில் உள்ள நிகழ்வுகளோட விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வேர்ல்டில் வந்து முன்னாடி 200 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னா ஒரு 2000 crore
மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பூமி இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி, இப்போ இருக்கிறது வந்து இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு கான்டினென்ட், அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா இப்படி இருக்கு. இது வந்து 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வேற ஷேப்ல இருந்தது. அது எப்படின்னாக்கா, ஆ, இங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு காலத்துல 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி மலைகள் இருந்தது, பாலைவனம் இருந்தது. அப்போ வந்து இந்த வல்கனோஸ் அண்ட் பிளாட்டோஸ், எரிமலை இதெல்லாம் வந்து இந்த பாலைவனம்லாம் கடல் ஆயிடுச்சு. கடல்லாம் பாலைவனம் ஆயிடுச்சு. ஒன்னோட ஒன்று உல்டாவா மாற்றி எல்லாம் நடந்ததுனால அந்த மேலே இருக்கிற பொருட்கள்லாம் உள்ளார கடலுக்கு அடியில் போயிட்டு இந்த மாதிரி உயிரினங்கள், பாசிகள் இதெல்லாம் கடவுளுக்கு அடியில், கடலுக்கு அடியில் மக்கி அது அப்படியே க்ரஷ் ஆகி ஆயில். இப்போ சப்போஸ் நம்ம வேர்க்கடலையை நம்ம இதில் போட்டு எள்ளு இதெல்லாம் வந்து செக்கில் போட்டு ஆட்டும் போது எண்ணெயாக வருது. அந்த மாதிரி இந்த பூமியினுடைய ப்ரெஷர்னால அதுக்கு அடியில் இருந்த இந்த மாதிரி செடி கொடிகள், உயிரினங்கள் இதெல்லாம் க்ரஷ் பண்ணி அதனுடைய இதெல்லாம் ஆயிலா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. நம்ம கடலை எண்ணெய், எள்ளு இதெல்லாம் க்ரஷ் பண்ண ஆயில் வருது இல்லையா? அந்த மாதிரி பூமியினுடைய ப்ரெஷர்னால ஆயில் அதுக்குள்ளார போய் படிஞ்சு அது ஆயில் அங்கேயே டெபாசிட் ஆயிருக்கு. இது இங்கே இந்த படத்தில் பாருங்க கீழே. இது வந்து நான் மலை பூமி கன்வர்ஷன் ஆனது இந்த படம். ஃபர்ஸ்ட் டூ. தேர்ட் வந்து லேயர் பூமியினுடைய லேயர் எப்படி இருக்கு, கடல் அது போக. அதுக்கப்புறம் கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வந்து பூமிக்கு அடியில் எப்படி லேயர் ஆஃப் எர்த் இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது கடைசி படம் சர்ஃபேஸ், அப்புறம் செடிமெண்ட்ஸ். சர்ஃபேஸுக்கு மேலே செடிமெண்ட், அப்புறம் ஷேல் இருக்கும், அப்புறம் லைம்ஸ்டோன் இருக்கும், அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் இதெல்லாம் அடியில் புதைஞ்சி அடியில் இருக்கும். கேஸு, நேச்சுரல் கேஸ், நம்ம வீட்டுக்கு எரிக்கிற கேஸு, க்ரூட் ஆயில் இது எல்லாமே ஷேல், லைம்ஸ்டோன் இதெல்லாம் இங்கே உள்ளார புதைஞ்சிருக்கும். இப்போ இப்படி தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் ரிஃபைனரி. இந்த ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் ஆயில்ன்றது இங்கே கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாட்டத்தில் குரூடுன்றது நம்ம தார் மாதிரி இருக்கும். குரூடுன்னா வெரி ரிஃபைன் பண்ணாமல் ரொம்ப கசடான ஆயில். அந்த ஆயில் எடுத்து இங்கே ரிஃபைனரி, ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், பிபிசிஎல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் இந்த பிளான்ட், ஐ மீன் ரிஃபைனரியில தான் வந்து அந்த குரூட் ஆயில் வந்து ரிஃபைன் பண்ணுவாங்க. தே வில் செக்ரிகேட். அது வந்து இந்த மாதிரி ரிஃபைனரிக்கெலாம் நான் போயிருக்கேன். நிறைய பிளான்ட், எல்லா பிளான்ட்டும் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதனால தான் இதை எடுத்து இங்கே ஓஎன்ஜிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க தான் இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற குரூட் ஆயில் எடுத்து தே வில் கிவ் இட் டு ஐஓசி, ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் கொடுத்துருவாங்க. இந்த ஆயில் இண்டியா அண்ட் ஓஎன்ஜிசி தான் வந்து குரூட் ஆயில், பூமிக்கு இருக்கிற குரூட் ஆயில். இந்தியாவில் இது ரெண்டு கம்பெனி தான் இருக்குது, ஆயில் இண்டியா அண்ட் ஓஎன்ஜிசி. வெளிநாட்டிலேருந்து ரஷ்யாவிலேருந்து வாங்குவாங்க, இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து வாங்குறாங்க, வெனின்சுலான்னு வாங்குறாங்க. ஸோ அங்கே வாங்கி இங்கே ரிஃபைனிங் வந்து ரிலையன்ஸ், ஐஓசி, ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் தான் ரிஃபைன் பண்ணி நமக்கு பெட்ரோல் அண்டு இங்கே இருக்கு பாருங்கள் பாட்டம் மோஸ்ட் குரூட் ஆயிலிருந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பாட்டம் குரூட் ஆயில் டேங்க்கில் வச்சு அதை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இது ரிஃபைன் மேலே செக்ரிகேட் ஆகும். அடியில் வந்து பிட்டுமினஸ், நம்ம ரோடுக்கு தார் போடுற மாதிரி இருக்கும், பிட்டுமினஸ் ஆயில். அதுக்கப்புறம் லூப்ரிகேட்டிங் ஆயில், நம்ம என்ஜின் லூப்ரிகேட்டிங் ஆயில். அதுக்கப்புறம் ஃபர்னஸ் ஆயில், அப்புறம் டீசல், பேரபின், ஏவியேஷன் ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆயில். அதுக்கப்புறம் நேப்தா, அது ஒரு நல்ல இது. அப்புறம் கேஸோலின்னு நம்ம காருக்கு கேஸ் லைன் போடுறோம் இல்லையா அது. அப்புறம் வீட்டுக்கு எரிக்கிற கேஸ் சிலிண்டர். இதெல்லாம் இந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி 300 to 350, அதுக்கு மேலே ஹீட் பண்ண அதனுடைய அது வந்து எவாப்ரேட் ஆகி எவாப்ரேஷன் டெம்பரேச்சர் இது. இதெல்லாம் அடியில் இருக்கிறது செடிமெண்ட் அதிகமாக இருக்கும், அதனால அது எவாப்ரேஷன் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். மேலே போக போக எவாப்ரேஷன் டெம்பரேச்சர்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும்.
இங்கே பாருங்க, கடைசியில் லெஸ் தேன் 25 டிகிரி சென்டிகிரேட். நம்ம பெட்ரோல்லாம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம்னா எவாபரேட் ஆகி போயிடும். ஸோ அதனால் 25 டிகிரியில் வச்சாவே நம்ம அட்மாஸ்பியர்லேயே போயிடும். அப்போ இப்படி தான் நம்ம பூமிக்கு அடியில் இருக்கிற ஆயில்லாம் வந்து எப்படி ஆயில் ஃபார்ம் ஆச்சு, அதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சேட்டலைட் லான்ச்சிங் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ இந்த படம் ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். பூமியில் ட்ராப்போஸ்பியர், இங்கே தான் மேகங்கள்லாம் இருக்கும், க்ளவுட் இருக்கும், ஓசோன் லேயர் அதுக்கு அடுத்தது. இங்கே தான் டெலிமெட்ரி, ஆல்டிடியூடு, இந்த வெதர் ஃபோர்காஸ்ட்டு, ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மெட்ரோஸ்பியர், ஆஸ்ட்ராய்டெல்லாம் எரிக்கற்கள். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஸ்பேஸ் லேபெல்லாம் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம். அந்த ஸ்பேஸ் லேபெல்லாம் இந்த லெவலில் தான் இந்த கிலோமீட்டர்லாம் போட்டிருக்கு. 80 to 700 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹியர். இங்கே கடைசியில் எக்ஸோஸ்பியர்னு இருக்கு. ஸோ இந்த எக்ஸோஸ்பியரில் கிராவிடேஷனல் டிஸ்டன்ஸ் 6300 கிலோமீட்டர் ஃப்ரம் சர்ஃபேஸ். பூமியினுடைய சர்ஃபேஸில் இருந்து 6370 கிலோமீட்டர் ஹைட் வரலாம் கிராவிடேஷனல், எர்த்தினுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே தான் சேட்டலைட்டு ஃப்ளை பறந்துக்கிட்டு இருக்கும். அதனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து அது வெளியே போகணும். அது வெளியே போய் தான் அது பறந்துக்கிட்டு இருக்கும். அங்கே வந்து நோ ஏர், நோ வேக்கம், நோ ஏர், நத்திங், நோ மெட்டீரியல். அதனால் அதுக்கு எரிபொருளும் கிடையாது, அனுப்புறதுக்கு தான் எரிபொருளை தவிர. அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு பியாண்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு நோ ஃபியூல் இஸ் ரிக்வயர்ட். அதில் வந்து ரொட்டேஷனல் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு தான், அந்த சேட்டலைட்டில் இருக்கிற பீப்புளுக்கு தான் எனர்ஜி வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ரேஷனுக்கு பேட்டரி வேணும். ஸோ இந்த லெவலில் தான் இந்த சேட்டலைட்டை ரொட்டேட் ஆகும் அபோவ் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இப்போ எதுக்கு சொல்லுன்னா, சேட்டலைட் எப்படி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன் நான். இதுதான் சேட்டலைட், ஐஎஸ்ஆர்ஓ சேட்டலைட்டு ஓவரால் வியூ இந்த மாதிரி இருக்கும். வைசாக் பிளான்ட்ல இருக்கு ஐஎஸ்ஆர்ஓ. இதில் ஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். ஸோ இது லான்ச்சிங், ஒன் ஆஃப் த லான்ச்சிங் பேட். ஸோ இது ஃபயர் பண்ணி அனுப்புகிறாங்க. இது வந்து ரஷ்யன், இது வந்து ரஷ்யன் லான்ச்சிங். ரஷ்யனுடைய லான்ச்சிங் சிம்பிளாக இருக்கு. நம்மளுடைய லான்ச்சிங் ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்கு, மேலே இருக்கு. இது ரஷ்யன் லான்ச்சிங். ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களை எப்படின்னு இருக்காங்க. இப்போ வந்து நான் எதுக்காக இதை சொன்னேன்னா, பிரின்சிபல் ஆஃப் சேட்டலைட் ரிவால்விங் அரௌண்ட் தி எர்த். நீங்க ஒரு பால பூமியினுடைய அவுட்டர் மோஸ்ட் இமாலயன்ல போய் நின்றுக்கிட்டு நீங்க பாலை போடுறீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில போடுறீங்கன்னா, இட் வில் கோ டு சட்டனைட் அண்ட் ஃபால் பேக். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு படம் காமிச்சிருக்கேன், இந்த கிரீன் கலர் பால் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பால் வந்து நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க, அப்படியே திரும்பி வருது. இன்னும் கொஞ்சம் வேகமாக போட்டிங்கனாக்கா இந்த பூமி ரொட்டேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் ஆகும். அது மேலே போயிட்டு இங்கே இந்த சைடில் இங்கே கீழே வரும். இன்னும் கொஞ்சம் வேகமாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இங்கே கீழே வரும். இன்னும் கொஞ்சம் வேகமாக போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது இங்கே வரும். இன்னும் வேகமாக போட்டிங்கன்னா அது அப்படியே இங்கே இருக்கு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு மேலே 6800 கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா லோ எர்த் ஆர்பிட்னு பேர். சேட்டலைட் இன் லோ எர்த் ஆர்பிட் 28,000 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ரொட்டேட் ஆச்சுன்னா அங்கே மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம். 28,000 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு மேலே நான் காமிச்சேன் இல்லையா, மேலே 6300 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு இட் வில் நாட் கம் பேக், இட் வில் ரொட்டேட் ஆஸ் இட் இஸ். அதுக்கப்புறம் நோ ஃப்ரிக்ஷனல் எனர்ஜி, நோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நத்திங் வில் பி தேர். ஸோ அதனால் அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு. ஸோ அதுதான் லான்ச்சிங், பிரின்சிபல் ஆஃப் லான்ச்சிங் சேட்டலைட் ரிவால்விங் அரௌண்ட் தி எர்த். இதில் தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு நேற்றுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுஎஸ்ஏ நாசாவில் வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க. இந்த படத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நாசாவிலேருந்து நான் என்னுடைய ஏரோவை ஃபாலோ பண்ணுங்க. நாசா அமெரிக்காவில் இங்கே தான் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1,
அங்கேருந்து பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 2க்கு வந்திருக்கேன். சாரி சாரி, இங்கே இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 இங்கே இருக்கு, பாயிண்ட் நம்பர் 2 இங்கே இருக்கு, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4. நான் காமிக்கிறது தெரியுதுங்களாம்மா? வரைச்சாம? தெரியுதுங்கய்யா, ஆ தெரியுது. அதான் பாயிண்ட் நம்பர் 1 இஸ் த நாசானுடைய லான்ச்சிங் பாயிண்ட்டு. பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, 3, 4, அதுக்கப்புறம் இங்கே 5, 6, 7. எப்படி இந்த லான்ச்சிங் வந்து பூமியினுடைய இதிலிருந்து வெளியே போகுதுன்றதுக்காக இதை எடுத்து போட்டிருக்காங்க. 7, இங்கே 8, இங்கே சேட்டலைட் இங்கே இருக்கு பாருங்க 8, அப்படியே இங்கே 9, அதுக்கப்புறம் 9, இங்கே 10. இது சந்திரனை சுற்றி வந்துடுச்சு. இது சந்திரன், இது பூமி. இங்கே 10க்கு வந்துடுச்சு. 10க்கு அப்புறம் அடுத்தது 10க்கு அப்புறம் இப்படியே சந்திரனை சுற்றி வருது 11. அதுக்கப்புறம் இங்கே 12, 12லேருந்து 12லேருந்து அப்படியே இப்படி இந்த இந்த கலர் சுற்றி வருது 13, இந்த ரோஸ் கலர் சுற்றி வருது 13. 13க்கு அப்புறம் 14, 14, 15, 16, 17, 17க்கு அப்புறம் அப்படியே திருப்பி திருப்பி அந்த நாசாவுடைய இடத்துக்கே திரும்பி வந்துடும். ஆஃப்டர் அந்த சேட்டலைட்டு பீரியடு முடிஞ்ச உடனே இதுதான் ஆன்கோயிங் அண்ட் ரிட்டர்ன் பார்த்து இதே டிசைட் பண்ணி கம்ப்யூட்டரில் டிசைட் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கே இன்னொன்று இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் எந்த சந்தேகம் இந்த 1, 2, 3 நீங்கள் பார்த்து இப்படி தான் அதனுடைய பூமியினுடைய ஆர்பிட்லேருந்து மேலே சந்திரனை சுற்ற ஆரம்பிச்சிடும். இங்கே 13க்கு அப்புறம் 13க்கு அப்புறம் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு 10 வருஷமா என்னவோ. அதுக்கப்புறம் 14, 15 ரிட்டர்ன் பார்த்துது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ இந்த லான்ச்சிங்க்கு நிறைய பேலோடு மெட்டீரியல், அது லான்ச்சிங் இதெல்லாம் இருக்கும். அந்த மெட்டீரியல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த 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 லைனில் அதெல்லாம் தே வில் டிட்டாச்சு ஃப்ரம் த சேட்டலைட்டு அண்டு த்ரோன் டு த சி, கடலில் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதுதான் இந்த 14வது பேலோடு ஆர்பிட் டிஸ்போசல், இந்த கடைசி டாட்டர் லைனு. அந்த வேஸ்ட் மெட்டீரியல்லாம் கடலில் தூக்கி போட்டுருவாங்க. இது மட்டும் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சேட்டலைட் லான்ச்சிங் மெத்தடு. நம்ம 3க்கு இப்போ நேற்று அனுப்பியிருக்காங்க. ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஓசன் டு நாட் மிக்ஸ், தே கீப் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி. நம்ம கடல்னா எவ்வளோ கடல் இருக்கு. சவுத் அட்லாண்டிக் கடல், நிறையா கடல் உலகத்தில் இருக்கு. பூமி எல்லாம் இருக்கு. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இதை சுற்றி கடல் தான் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. சவுத் ஸ்பெசிபிக் ஓஷன், சவுத் அட்லாண்டிக் ஓஷன், நார்த் அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அதுக்கப்புறம் நார்த் ஸ்பெசிபிக் ஓஷன், இதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த கடல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வேற வேறன்னா இந்த ரெண்டு மீட் ஆகிற இடத்துல தே வில் நாட் மிக்ஸ் கிளியர்லி. அது வந்து தேர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டியூ டு அது எதனாலன்னா, இப்போ அமெரிக்கன் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேட்டர் இந்த சென்டரில் இருக்கு. ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இந்த பக்கம் நார்த்து போக போக டெம்பரேச்சர் குறையும். அதே மாதிரி இந்த பக்கமும் குறையும் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல தெர் இஸ் எ பார்ட்டிஷன் ஆஃப் சீனுடைய வித்தியாசம் இருக்கும். அதனுடைய சால்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டி, அதனுடைய டெம்பரேச்சர், விண்டு வெலாசிட்டி, அதனுடைய அந்த மாதிரி வேரியஸ் ரீசனால அந்த டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் நான் அடுத்தது சொல்லியிருக்கேன். 2 கடல்களின் சந்திப்பு கோட்டில் நிற வேறுபாடு முழுமையாக நீர் நடத்தி, வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மை காரணமாகும். அட்லாண்டிக் பெருங்கடல் அடர்த்தியான உப்பு நிறைந்த நீர். அலாஸ்கா வளைகுடாவில் இலகுவான குறைந்த உப்புத்தன்மை கொண்ட பனிப்பாறை ஓட்டத்தை சந்தித்தது. ஒரு புலப்படும் எல்லையை உருவாக்குகிறது. இந்த எல்லை நிரந்தரமானது அல்ல, ஆனால் வானிலை மற்றும் அலைகளுடன் மாறக்கூடியது. அலை ரொம்ப ஏதாவது வந்ததுன்னா அது மாறும். இதனால் நீல காலப்போக்கில் படிப்படியாக கலக்க அனுமதிக்கிறது. இது இங்க பாருங்க, பசிபிக் ஓஷன் இந்த மாதிரி இருக்கு, இந்தியன் ஓஷன் இந்த மாதிரி இருக்கு. பட் இதெல்லாம் வந்து இந்த பார்ட்டிஷன் வந்து அப்படியே மூவ் ஆகும். இந்த பக்கம் அந்த பக்கம் இது வந்து கரெக்டாக இருக்காது. கொஞ்சம் வேரியேஷன் இதுக்கும் அதுக்கும். இந்த பக்கம் ஒரு 100 கிலோமீட்டர்,
இந்த பக்கம் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா நல்லா வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது சென்டர் பாயிண்ட்லையும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வித்தியாசம் தெரியும். இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் கீசர் இருக்கு, நம்ம ஹாட் வாட்டர் கீசர் இருக்கு. அந்த கீசரில் வந்து நீங்கள் தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு தண்ணியை திறந்து விடுறீங்க. நீங்கள் உள்ளார மேலே ஹாட் வாட்டர் அப்படியே இருக்கும், கீழே கோல்டு வாட்டர் இருக்கும். முதல்ல கோல்டு வாட்டர்லாம் வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹாட் வாட்டரும் அப்படியே வரும். அதே மாதிரி மேலே இருந்து ஃபில்லப் ஆகிறதும் இந்த ஹாட் வாட்டர் கூட உடனே மிக்ஸ் ஆகாது. அது வந்து மெதுவாக தான் அதாக கூட மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதனால தெர் இஸ் ஏ செப்பரேஷன் ஆஃப் நம்ம நீரினுடைய செப்பரேஷன் சடனாக இருக்காது. இந்த கொஞ்சம் வேரியேஷன் இந்த மாதிரி இருக்கும். அதுதான் கடல் நீர் பற்றி இந்த டீட்டெயிலை நான் எடுத்து போட்டிருக்கேன். கடல் நீர் இருந்தது எல்லாம் ஒரே கடல் நீர் கிடையாது, ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ ஆர்டிக் அண்டார்டிக் கான்டினென்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய 7 கண்டங்கள். நம்ம நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, யூரோப், ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. அண்டார்டிகான்றது ஒரு பெரிய பனி பிரதேசம். இந்த ஒயிட் கலராக இருக்கிறது தான் அண்டார்டிகா. அந்த அண்டார்டிகா அண்ட் ஆர்டிகாவில் பீப்புள் எப்படி இருக்காங்க, அங்கே எப்படி இருக்காங்கன்றதை பற்றி தான் நம்ம எல்லாம் நிலப்பரப்பையும் மலையா கடலை இதெல்லாம் தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் ஆர்டிகா அண்டார்டிகாவை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். இதுதான் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக். இந்த முதல் படம் அண்டார்டிகாவில் வந்து சவுத் அதனுடைய ஆக்சஸ்லேருந்து பாட்டம் மோஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஒரு கண்டங்கள், இந்த கிரீன் கலர்லாம் கண்டங்கள். ஸோ இங்கே வந்து ஒயிட்டிஷாக தான் இருக்கும். அண்டார்டிக் இதே மாதிரி தான். அண்டார்டிக்கில் நிறைய பனி அதிகமாக இருக்கும், ஆர்டிக்கில் கொஞ்சம் பனி குறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம பூமியினுடைய ரொட்டேஷனில் 23 டிகிரி சாய்ந்திருக்கு. அது ஆல்வேஸ் இந்த ஆர்டிக் சைடு வந்து எப்பவுமே ஆர்டிக் சைடு எப்பவுமே கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். அதனால இது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் லக்கிலி நான் யூபிஎஸ்சில் போட்டிருக்கேன், அதனால நமக்கு அப்செக்ஷன் வரல, பரவாயில்ல. சரி. ஸோ இது அண்டார்டிக் வந்து ரொம்ப பனிப்பிரதேசம், அதனால ஒயிட்டிஷ் அதிகமாக இருக்கும். ஆர்டிக் வந்து கொஞ்சம் 23 டிகிரி சாய்ந்து இருக்கிறதுனால சூரியனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். டெம்பரேச்சர் வேரியேஷனாக பாருங்கள். டெம்பரேச்சர் வேரியேஷன் இந்த கிராஃப் இருக்கு. இது மந்த்து ஜூன் ஜூலைலாம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ஆவரேஜ் டெம்பரேச்சர். இதில் வந்து அண்டார்டிக்ன்றது இந்த எல்லோ கலர், ஆர்டிக்ன்றது இந்த ப்ளூ கலர். ஆர்டிக் வந்து ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சூரியன், அதனால் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அண்டார்டிக் வந்து இட் இஸ் ஏ ஷேடோ போர்ஷன், அதனால் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இந்த மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா வைல்டு இன்னைக்கும் பென்குயின், வேல்ஸ் அண்ட் சீல்ஸ். இந்த பென்குயின் பறவைகள்லாம் அங்கே தான் இருக்கும் அண்டார்டிகாவில் சவுத் சைடு. பட் ஆர்டிக் நார்த் சைடில் போலார் பியர்ஸ், ஆர்டிக் ஃபாக்ஸஸ், அந்த மாதிரி பியர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். ஆர்டிக் இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர் இட் இஸ் 0 டிகிரி. ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆர்டிக் சைடில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து போலார் பியர் இருக்கும். அனிமல்ஸ்லாம் ஆர்டிக்கில் டாப் ஆஃப் த எர்த் நார்த்து பியர்ஸ் இருக்கும். இந்த பென்குயின்லாம் அங்கே இருக்காது. பீப்புள் பாப்புலேஷன் 2 மில்லியன் நேட்டிவ் பீப்புள் கால் அண்டார்டிக் ஹோம். அவங்க ஒரு 2 மில்லியனா 20 லேக்ஸ் பீப்புள் தான் அந்த ஹோல் இதுலேயே இருப்பாங்க. ஸோ வர்சஸ் இங்கே வந்து அண்டார்டிகா சவுத்து சைடில் வந்து டெம்பரேச்சர் வந்து -58 -58 டிகிரி சென்டிகிரேட் தான் ஆவரேஜ் டெம்பரேச்சர். அங்கே ஆல்வேஸ் இருக்கும். ஆவரேஜ் சம்மரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வின்டரில் குறைவாக இருக்கும். அப்படி ஆவரேஜ் வந்து -58. அங்கே வந்து இந்த பியர்ஸ்லாம் இருக்காது, அதனால் இந்த பென்குயின்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து பீப்புளு
வசிக்கவே முடியாது. அண்டார்டிகாவில் வந்து வசிக்கவே முடியாது. ஜென்ரேஷனே அங்கே இருக்காது. ஸோ ஆர்டிக்கில் இருப்பாங்க, கொஞ்சம் பீப்புள் இருப்பாங்க. 2 மில்லியன் 20 lakhs 200 lakhs பீப்புள் இருப்பாங்க. ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே அனிமல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்கும். ஒரு மாதிரி எலி மாதிரி, ஆனிவரஸ் ஆனிவர் அண்டு ஹேலன் டக் அண்டு சம் டியர், இதெல்லாம் ஆர்டிக்கு நார்த் சைடில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சம் பியர்ஸ், இதெல்லாம் எருமைகள், வவுல் வவுல் இருக்கும், போலார், இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கடல் கன்னி கடல் கன்னியெல்லாம் வந்து ஆர்டிக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனித உருவமும் மனித பேசும் மீன் வகையானோட உடலும் கொண்ட மீன்லாம் அங்கே இருக்கு ஆர்டிக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் வந்து ஃபுல்லாக இப்படி தான் தெரியும். காலையில் டே டைம், காலையில் டே டைமே இப்படி சூரிய வெளிச்சம் இப்படி தான் இருக்கும். ஆர்டிக்கில் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். பனிப்பாறைகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அண்டார்டிகா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷன். இட் இஸ் ஃபாலோயிங் அண்ட் அப்சார்பிங். ஸோ ஜென்ரல் பீப்புள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே போய் இந்த பனிப்பாறையெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பனிப்பாறைகள்லாம் நம்ம மலை, நம்ம ஊரில் மலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பனிப்பாறைகள் தான் அங்கே ஃபுல்லாக இருக்கு. அங்கே காற்றுலாம் வந்து கிளவுட் ஃபார்மேஷன். இந்த காற்றுலாம் அண்டார்டிக் ஐஸ் ஷீட் இது மேலே பட்டு அங்கே வந்து டெம்பரேச்சர் ரொம்ப போயிட்டுருக்கோம். அங்கே ரிசர்ச் எல்லாம் இந்த நாய்கள் வச்சு அவங்க வண்டியெல்லாம் இந்த ஐஸ் ஐஸ் கட்டி மேலே தான் அவங்க வண்டியை ஓட்டுவாங்க. வண்டி மேலே அங்கே வேற எதுவும் வண்டிகளோ டீசல் இன்ஜினோ அதெல்லாம் அங்கே கொண்டு போக முடியாது. அங்கே இருக்கிற மிருகங்கள் தான் வண்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஞ்ஞானிகள்லாம் அங்கேயும் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ பிரதேசத்துலையும். இதெல்லாம் சம்பந்தத்துக்கு ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். ஸோ ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பீப்புள் அண்டார்டிகா ஆர்டிகாவெல்லாம் வந்து அவங்க கையெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி அந்த கோல்டில் இதில் வந்து ரொம்ப சிவியர் டேமேஜ்லாம் இருக்கும். முதல்ல ரெட்டிஷாக தெரியும், அப்புறம் ஒயிட்டிஷ் ஆகும், அப்புறம் பிளாக் ஆகிடும். அவங்க உடம்பு கையெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் இது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அங்கே போயெல்லாம் இருக்கிறதுலாம். ஸோ அண்டார்டிகா பனிப்பாறைகள்லாம் பாருங்கள், ரொம்ப எங்கே பார்த்தாலும் பனிப்பாறைகள் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டிக் அண்டார்டிகை பார்த்தோம். நம்ம இதுவரெல்லாம் பார்க்கல, அதனால அதான் கவர் பண்ணேன். ஆலங்கட்டி ரெயின். ஆலங்கட்டி ரெயின்னாக்கா நம்ம சம்மர் சீசனில் கட்டி கட்டியாக ஐஸ் கட்டி மாதிரி மழை பெய்யும். அது எப்படி அப்படின்னாக்கா மேகமூட்டம். நார்மலாக மேகமூட்டம் நார்மல் மழை பெய்யும் போது நம்ம ஹைட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே மேகமும் இருக்கும். அதுலேருந்து வாட்டர் கண்டென்ஸ் ஆகி மழை பெய்யும். ஆனால் ஆலங்கட்டி மழைன்றது ஒரு அன்றைக்கு மேலே இந்த மாதிரி 2 கிளவுட். இது வந்து இந்த இந்த கிளவுடு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு இருக்கும். அதில் வந்து பாட்டத்தில் இருக்க கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். நம்ம பூமியிலிருந்து போகிற ஹீட்டு ரேடியேஷனால் இந்த கிளவுடு வந்து இங்கே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், மேலே வந்து கோல்டாக இருக்கும். எப்பவுமே மேலே பூமியுடைய மேலே போக போக ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கும். அப்போ வந்து இங்கே ஃப்ரீசிங் இந்த கிளவுட் ஹைட்டை பொறுத்து தான் இந்த ஆலங்கட்டி மழையே பெய்யறதுக்கு காரணம். கிளவுட் ஹைட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா உயரம், மேல் பகுதி குளிர்ந்து இருக்கும், கீழ்ப்பகுதி கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் அந்த மேகத்துலேயும். அப்போ இங்கே பாட்டத்திலிருந்து போகிற ஹேர் வந்து மேலே அது பியர்ஸ் பண்ணி மேலே போகும்போது இங்கே ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த பனிக்கட்டிலாம் டியூ டு கிராவிட்டினால கீழே கீழே விழுந்துடும். இங்கே இந்த ஹாட் ஏர் வெலாசிட்டி இந்த மேகத்தை பியர்ஸ் பண்ணி மேலே போகும்போது மேலே இருக்கிற அந்த பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கிற வாட்டர் பார்ட்டிக்கல்லாம் ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகி கீழே விடும்.
அதுதான் ஆலங்கட்டி மழை. அதனால இது வந்து எப்போ பெய்யுதுன்னா, ரொம்ப நாள் இந்த கிளவுடு ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாயிட்டு, ரொம்ப ஹைட்டு கிளவுட் அதிகமாக இருந்ததுன்னா, சம்மரில் தான் ரொம்ப நாள் அப்படி இருக்கும். வின்டர்லலாம் இந்த ஹைட் ஆஃப் த கிளவுட் இஸ் லெஸ்ஸு. அது வந்து மேலேயும் கீழும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஸோ அதனால ஆஹ், ஆஹ், ஆலங்கட்டி மழையெல்லாம் வின்டரில் பெய்யாது, சம்மரில் பெய்யும். அதுதான் என்னுடைய பிரின்சிபல், ஆலங்கட்டி மழையினுடைய பிரின்சிபல். இப்போ நம்ம அமெரிக்காவில் வந்து இந்த மழையை சீடு பண்ணுறாங்க. மழையை வந்து பெய்ய வைக்க செயற்கை மழை, செயற்கை மழை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு. ஒரு அவரெல்லாம் இந்த செயற்கை மழையெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த கிளவுடு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஹைட்டில் சம் போர்ஷனுக்கு தான் இது பண்ண முடியும். சில்வர் அயோடைடு என்ற எலிமெண்ட்டை வந்து அது ஸ்ப்ரே பண்ணி அந்த வாட்டர் பார்ட்டிகளை ஐஸ் கட்டியா ஃபார்மேஷன் பண்ணி அதை பெய்ய வைப்பாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஒரு ஸ்மால் ஏரியாவுக்கு தான் அது பண்ண முடியுமே தவிர இந்த நேச்சர் அளவுக்கு ஹியூஜாலாம் பண்ண முடியாது. செயற்கை மழை இந்த மாதிரி சில்வரோட அயோடைடு என்ற எலிமெண்ட்டை வச்சு தான் அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. வாட்டர் பார்ட்டிக்கலை ஐஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த ஆலங்கட்டி மழையினுடைய பிரின்சிபல். அடுத்தது நம்ம டெசர்ட்டில் வந்து பீப்புளெலாம் எப்படி வாழறாங்க. அங்கே மரங்கள்லாம் நம்ம கடவுள் வந்து இறைநிலை படைப்பில் அங்கே பாருங்க, இந்த டெசர்ட் சவுத் ஆப்பிரிக்கான்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே அந்த கண்ட்ரியில் 75% டெசர்ட்டு தான். ஸோ அந்த பூமத்திய ரேகை இருக்கிறதுனால, ஸோ அதனால் வந்து அங்கே மரங்கள்லாம் அது வேறு அந்த தண்ணியை வந்து இறைநிலை வந்து அந்த மரத்தில் இந்த ட்ரங்க் இருக்குல்ல, தண்டு, அதில் தான் தண்ணியை சேர்த்து வச்சிருக்கு. இந்த இதெல்லாம் பாருங்க, இந்த மரத்தண்டு ஒவ்வொரு படத்தையா சொல்றேன் நான். இந்த மரத்தண்டு மேலே எவாபரேட் ஆகாமல் இருந்து இலைகள்லாம் சின்னதாக இருக்கும். கீழே இது வந்து ஃபுல்லாக பெருசாக இருக்கும். இதுக்குள்ளார தண்ணி டேங்க் மாதிரி உள்ளார தண்ணி கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. யானைகள்லாம் பாருங்க, தலை விட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்குதுங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பாருங்க இப்படி தான் இருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கன். இந்த மரங்களும் அது வேறு பாருங்க, வேறு வந்து மேலே இலைன்னா நம்ம ஊரில் மரம்லாம் சின்ன சின்ன இலையா இருக்கும், பெரிய பெரிய மரம் மேலே இருக்கும், வேறு சின்னதாக இருக்கும். இங்கே வந்து வேறு வந்து இந்த தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக வேறு பெருசாக இருக்கும். அந்த மரம் வந்து எவாபரேட் ஆகாமல் இருக்கிறதான இலைகள்லாம் சின்னதாக இருக்கும். இங்கே வந்து ஒருத்தர் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே அந்த மரத்துலேருந்து தண்ணி எடுத்து தான் குடிக்கிறாரு. ஸோ அவங்க அப்படிதான் இருக்கு. இறைநிலை வந்து எப்படியும் அவங்க ஒரு உயிரினத்தை படைச்சி அவங்க வாழறதுக்கு உண்டான அந்த வழிவகைகளை ஏற்படுத்துறாரு. ஸோ அதுதான் இந்த மரங்கள். ஸோ அது வேர்லாம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. இதுல தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் இது உள்ளார. இந்த இதுல எவ்வளோ பெரிய ட்ரங்க், இது ஒரு பெரிய வாட்டர் கேன் மாதிரி இருக்கு பாருங்க, பெரிய ட்ரங்க்கு. அதுக்குள்ளார தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன் இதுக்குள்ளார. இதுக்கு பேரு பானி பாபோ ட்ரீ. பேபோ ட்ரீ, பேபோ ட்ரீ எஸ்டிமேட்டட் மோர் தேன் 1000 years ஓல்டு. இன்னும் மடகாஸ்கரில் இருக்கு. இதில் வந்து 2000 years ஓல்டுலாம் இருக்கு. அந்த இது வந்து நேச்சர் என்ன, ஃபிட்டஸ்ட் டு த சர்வைவல். அந்த சுச்சுவேஷனுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உயிரினங்கள் பச்சைவந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சரௌண்டிங்கு தகுந்த மாதிரி உடலை மாற்றி அதனுடைய வாழ்நாளை கழிக்கிறதுக்காக இந்த மாதிரி மரங்களும் இந்த மாதிரி இருக்கு. ஆப்பிரிக்கன் பேபோட்ரி, ஜெயிண்ட் தட் சீஸ். இந்த மாதிரி பீப்புள் அவங்க உள்ளவே இதுக்குள்ளார வாழ்வாங்க. ப்ளஸ் அவங்க தண்ணி ஸ்டோரேஜ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதுக்குள்ளே இருக்கு. அவ்வளோதான், முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து சம்மரி. பிரபஞ்ச விளக்கங்களையும் ரகசியங்களையும் பேராசிரியர்கள் ஆராய்ந்து சமுதாயத்துக்கு விளக்கி மூட நம்பிக்கையை களைய வேண்டும். விண்ணிலும் கடலிலும் பூமியிலும் ஏற்படும் மாற்றங்களை உணர்ந்து தெளிவுபடுத்த வேண்டும். விஞ்ஞான ஆராய்ச்சி மையங்களுக்கு சென்று கண்டுபிடிப்புகளை வேதாத்திரி மகரிஷி கருத்துக்களுடன் ஒப்பிட்டு விளக்க வேண்டும். மனித சமுதாயம் இயற்கை வளங்களை சீரழிக்காமல் அவற்றின் உச்சபட்ச பயன்பாட்டை உறுதி செய்ய வேண்டும். மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு பேராசிரியர்களும் மகரிஷியுடைய கருத்துக்களை அவங்கவுங்க அறிவுக்கு எட்டன அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இங்கிலீஷில் சொல்லப்போனால், ப்ரொஃபசர்ஸ் கேன் ஸ்ப்ரெட் ஸ்பிரிச்சுவாலிட்டி த்ரூ சயின்ஸ்
as per their knowledge. ஸோ அதுதான் சொல்லியிருக்காரு. வேதாத்ரி மகரிஷியினுடைய கருத்துக்கள் உணர்விலிருந்து பெறப்பட்டது. இது அறிவியல் விளக்கத்தை விட மேலானது, உயர்ந்தது. ஸோ வேதாத்ரி மகரிஷியின் ஆசியுடன் இந்த கருத்துக்களை விளக்க முயற்சித்தேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில்களை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு, முதலாவது அன்பராக கூகுள் பிக்சல், நீங்க உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல்ல பேசுறையா. வாழ்க வளமுடன் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? அருமையா இருந்தது உங்களுடைய தலைப்பு, உங்க கருத்துரை. வேதியியக்க மண்டல இயக்கம் தன்மைங்கிறது நல்ல ஒரு காஸ்மாலஜி பத்தி அருமையா டீட்டெயிலா பண்ணீங்க. நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு 2-3 கேள்வி இருக்கு. ஒண்ணு நீங்க சொல்றீங்க மொத்தம் 20,000 கோடி கேலக்சி இருக்கு, ஒவ்வொரு கேலக்சிலயும் 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. இவ்வளவு இருந்தும் இதனுடைய ஒளி ஏன் சுத்த வெளிக்கு போறது? சுத்த வெளி ஏன் எப்போ இருட்டா இருக்கு? இல்ல, சுத்தவெளி இருட்டுன்னு சொல்ல முடியாது. சுத்தவெளி இருட்டுன்னு சொல்ல முடியாது. அது சூரியன்ல இருந்து வர கதிர். இப்ப சூரியனுக்கு மட்டும்தான் ஒளிரும் தன்மை உண்டு. மற்றதுக்கெல்லாம் அந்த ஒளிரும் தன்மை கிடையாது. ஓஹோ. மற்ற பிளானட்டுக்கெல்லாம் அந்த ஷைனிங் பவர், அதனுடைய வெளிச்சம் கொடுக்கிற பவர் சூரியனுக்கு மட்டும்தான் உண்டு. ஓகே ஓகே. ஒவ்வொரு சூரியனுக்கு மட்டும்தான் உண்டு. அது சூரியன் மேல பட்டுச்சுன்னா நம்ம அந்த வெளிச்சம் படுற இடத்துல ஒரு ரூம்ல லைட்டு போடுறாங்கன்னு வச்சுங்க, நம்ம இருட்டுல இருந்து பாக்குறோம்னா அந்த லைட்ல இருக்கிறது மட்டும்தான் தெரியும். ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி நம்ம சுத்த வெளியில எதுவும் பொருள் கிடையாது. சில பொருள் ஏதானதுனால இருட்டா நமக்கு தெரியுது. ஸோ இங்க பூமியில அந்த சூரிய வெளிச்சம் பகல்ல இரவு எப்படி வருதுன்னாக்கா, நம்ம பூமி ரொட்டேஷன் ஆகும்போது சூரியனை நோக்கி இருக்கும்போது அங்க வெளிச்சம் வரும்போது நமக்கு பகலா தெரியுது. மற்ற சூரியன் படாத இடம் இரவா இருக்கு. அவ்வளவுதான் ஐயா, வேற ஒண்ணுமே கிடையாது. சூரிய வெளிச்சம் படுற இடத்துல உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும், மற்ற பகுதி இருட்டா இருக்கும். சரிங்க, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி, தெளிவா இருக்கு. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு 2-3 வார்த்தைகள் நான் சொல்றேன். உலகம், யூனிவர்ஸ், பிரபஞ்சம், 3 வார்த்தை இருக்கு. இது 3க்கு என்ன வித்தியாசம்? உலகம்னா இந்த 7 கண்டங்கள் இருக்குல்ல, 7 கண்டங்கள் அண்ட் இந்த சமுத்திரங்கள், இதெல்லாம் சேர்ந்தது உலகம். ஓகே, சரி, ரைட்டுங்களா? உலகம்னா அவ்வளவுதான். உலகம்ன்றது என்னன்னா பிளஸ் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல அட்மாஸ்பியரும் இருக்கு. பட் அது உலகத்துல வராது. நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால அதையும் பிடிச்சி இழுத்து வச்சு நம்மளா கூட சுத்திக்கிட்டு இருக்காது. நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால எல்லா மாலிகுலும் ஆட்டம்ஸ் எல்லாமே இழுத்துக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம அதையும் சேர்ந்து ஒரு குளோப் ஒரு உருண்டை வடிவில் நம்ம 7 கண்டங்களும் சமுத்திரங்களும் அதை சுத்தி உள்ள அட்மாஸ்பியரும் சேர்ந்தது உலகம் சொல்றோம். ஓகே. அதுக்கு அடுத்தது வேற என்ன சந்தேகம் ஐயா? யூனிவர்ஸ், பிரபஞ்சம் ரெண்டும் ஒண்ணா வித்தியாசம்? இப்ப யூனிவர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுது உங்களுக்கு? அதுல 20,000 கேலக்சிஸ் இருக்கு. ஒரு கேலக்சியில 40,000 கோடி ஸ்டார்ஸ் சூரியன் மாதிரி இருக்கு. அதுதான் ஒரு யூனிவர்ஸ். பிரபஞ்சம் சொல்றான். அந்த பிரபஞ்சத்துக்கு மேல இந்த பிரபஞ்சன்றது இருக்கிற பொருட்கள்லாம் எப்படி வந்ததுன்னா, நம்ம விஞ்ஞானிகள் இது இருக்கிற ஸ்பேஸ்ல வெளியில, சுத்த வெளின்னு சொல்லக்கூடாது, சாரி, வெளியில ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிற பொருட்கள்லாம் இறைத்துவ காட் பார்ட்டிகள்னு சொல்றாங்க.
அவங்க ஓ, காட் பார்ட்டிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, சம் ம், பார்ட்டிகல் இந்த ஸ்பேஸ் இஸ் அவைலபிள். அதை வந்து ம், கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால ம், அதுக்கு வந்து காட் பார்ட்டிகல்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மகரிஷி வந்து ம், சுத்த வெளின்னு சொல்றாரு. சுத்த வெளின்னா இந்த ம். பிரபஞ்சத்துக்கு மேல இருக்கு. ஓ, பிரபஞ்சம் வந்து கீழே தான். ஓகே ஓகே. ம், சுத்த வெளியை வந்து விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியல. சுத்த வெளியில் இருக்கிறது இட் இஸ் ம், ஏ அப்சல்யூட் ஸ்பேஸ். அப்சல்யூட் ஸ்பேஸ்னாக்கா இட் ஹஸ் ம். காட் பேராற்றல், பேரறிவு, காலம். ஓகே பற்றாயிருப்பு, ஓகே. சாரி, ஓகே. பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். ஆ, நாலு நாலு தன்மைகளை கொண்டது. வற்றாயிருப்புன்னா இந்த எல்லா இடத்துக்கும் எல்லா பொருளையும் கொடுக்கறது ம், வந்து வற்றாய் ம். இருப்பு. அதனுடைய எனர்ஜி எனர்ஜி ம். இஸ் அன்லிமிட்டெட் எனர்ஜி. ஓகே. வற்றாயிருப்பு. பேராற்றல், அதனுடைய ம், சக்தி வந்து பேராற்றல். ம், பேரறிவு. பேரறிவுனாக்கா இப்ப நம்ம அறிவு எந்த நேரத்துல என்ன செயலை செய்யணும் அப்படின்னு ம், அறிவை கொடுக்கறது பேராற்றல் தான். ம், இப்ப நம்ம ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து எப்ப சுவாசிக்கணும், முதல்ல எப்ப அழணும், எப்ப ம். பால் குடிக்கணும் அப்படின்றது எல்லா அறிவையும் நான் உதாரணத்துக்காக சொல்றேன். எல்லா ஓகே. அறிவையும் இயற்கையினுடைய அறிவை எல்லாத்தையும் கொடுக்கறது ம். சுத்தவெளி தான். அதான் பேரறிவு அப்படின்னு சொல்றது. ஓகே ஓகே. ஸோ சரி. காலம் காலம் அந்த அஹ், தன்மைகள் எல்லாம் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியல. ம். ஸோ பிரபஞ்சத்துக்கு மேலதான் சுத்தவெளி இருக்கு. ஆ, ஆ, ஆ. ஓகே. நல்லது. பிரபஞ்சத்துக்கு மேல அந்த சுத்தவெளி வந்து தண்ணீருக்கும் சுதந்திரத்தும் ஆற்றலினால் ம், சுருங்கி ம், இறைத்துகள்களாக ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளாக கன்வெர்ட் ஆகி அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஒரு 1 லட்சம், 2 லட்சம், 1 கோடி பார்ட்டிகல் சேர்ந்து விண்துகள்கள் ஆகுது. அந்த ம். விண்துகள்கள் தான் வந்து நம்ம பிரபஞ்ச லெவலுக்கு கீழே வருது. அந்த ஓகே விண்துகள்களை தான் நம்ம விஞ்ஞானிகள் வந்து காட் பார்ட்டிகல் சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம தெளிவா இருக்கு. ரைட்டுமா, ரைட், தேங்க்யூ, வாழ்க ம். வளமுடன். இப்போ நான் வந்து ம். உங்க ஸ்பீச் 50 நிமிஷம் ஸ்பீச் கவனிச்சதுல ஆ எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க இந்த மனிதரில் வேறுபாடு அந்த லிஸ்ட் போட்டீங்கல்ல மானிட்டர்ல, ஆமா, ஆமா. அதுல வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் சரியா போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, ஒழுக்கம் வந்து அந்தந்த நாட்டுக்குண்டான கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றுறாங்க. இல்ல இல்ல, ஆ, அது நான் சொல்லல ஐயா. ஆ, ஆ, ஆ. ஒழுக்கம் நம்ம சொல்றோம் ஓ, அத எழுதுறோம். கீழே லெட்டர்ஸ் சொல்றீங்க, கீழே கடைசியில. ஆனால் ஆனால் நீங்க அந்த பேர் போட்டது எனக்கு சரியா படலைன்னு பட்டது, அதான் சொல்றேன். ஒழுக்கம் இல்ல, இது புக்கிலேயே இருக்கு. நம்ம மகரிஷி புக்கில் மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்றது இந்த லிஸ்ட். அந்த 14 ஐட்டமும் அந்த புக்கில் இருந்தா நான் காப்பி பண்ணேன். இருக்கியா, அதை பத்தி நான் சொல்லல. ஆ, நீங்க இன்னைக்கு காமிச்சிங்க லிஸ்ட், ஆமா, ஆமா. ஒழுக்கம்ங்கிறதுக்கு பதிலா வேற வார்த்தை இருந்துன்னு சொல்ல வந்தேன் நான். ஒழுக்கம், ஓ, ஒழுக்கம், ஆ, ரைட், ரைட். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. நான் வந்து தமிழ்ல அதை கரெக்டா எழுத முடியல. ஓகே ஓகே. அதை நான் நான் கவனிச்சே சொல்ல வந்தேன். ஐ அக்ரி, நீங்க சொல்றது கரெக்ட். நான் அது வந்து ரூ வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறத வந்து தமிழ்ல கன்வெர்ட் பண்ண முடியல ஓகே. என்னால. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே. வாழ்க வளமுடன். இருவருக்கும் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமாமா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. நீ டிபி போட்டு ரொம்ப அருமையா நல்லா காமிச்சீங்க ஐயா. ஐயா ரொம்ப நன்றி. அண்டார்டிகால வந்து பீப்புள் வாழ முடியாது சொன்னீங்களா ஐயா, அது எதுக்கு ஐயா மக்கள்? அங்க அந்த அளவுக்கு டெம்பரேச்சர். நம்ம இறைநிலை வந்து நம்ம மனித உடல் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓ ஸோ அந்த அட்மாஸ்பியர் வெளியில போனீங்கன்னாக்கா அங்க அண்டார்டிகாவில் இருந்து -53 டிகிரி சென்டிகிரேடு. ம் அங்க வந்து ஓகே. வாழறதுக்கு உண்டான வசதிகள் இல்லை. ஓ ஓகே. அங்க தகுதி இல்லையே, அங்க வாழ தகுதி தகுதி அங்க இருக்கு. அங்க வந்து ஆராய்ச்சிக்காக கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு போயிட்டு வரலாமே தவிர பர்மனண்டா அங்க வாழ முடியாது. ஆனா சில மிருகங்கள் இறைவனுடைய படைப்புல அது வந்து ஃபிட்டஸ்ட் டு த சரௌண்டிங் சொல்லுவாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த ஓ மாதிரி உயிரினங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதனால்தான் அந்த பாண்டா கரடி, சில கரடிகள், பென்குயின் ம் அதெல்லாம் வந்து அதனுடைய
ஜீன்ஸ்லேயே அது கன்வெர்ட் ஆகி அது வந்து சில உயிரினங்கள்லாம் வாடுது. மனிதர்களால் ஓகே நம்மளால அந்த டெம்பரேச்சர் வெரி லோ டெம்பரேச்சர் மைனஸ் ஆர்டிக் வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஓகே 0 டிகிரி, அண்டார்டிக் வந்து -54. அந்த டெம்பரேச்சர்ல மனிதர்கள் வாழறதுலாம் கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு போய் ஓகே ஆராய்ச்சிக்காக இருப்பாங்க, அப்புறம் வந்துடுவாங்க. வந்துடும் பர்மனண்டா இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஐயா அந்த ட்ரீல சொன்னீங்க ட்ரீல காமிச்சிங்களா ஐயா அது தண்ணி சேவ் ஆயிருக்குமா ஐயா அந்த ட்ரீல ஆமா ஆமா, அதுதான் சொன்னேன் நான். அதுதான் சரி. ஆஹ் இப்ப கடவுளுடைய பிரபஞ்சத்தினுடைய படைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆர்டிக் அண்டார்டிக்ல அவ்வளோ லோ டெம்பரேச்சர், ஃபுல்லாவே வாட்டர் தான் ஐஸா ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால சவுத் ஓகே ஆப்பிரிக்காவில் வந்து அங்க தண்ணியே இல்லை. அந்த தண்ணி ம் கொடுக்கறதுக்காக அந்த மரம் வந்து பெரிய பெரிய மரம் காமிச்சேன் இல்லையா, அதுக்குள்ளார தண்ணி இருக்கு. ஆமாங்க ஐயா அதுல ஓகே வந்து ஒரு கல்லை வச்சு அழுத்தினாங்கன்னா அந்த தண்ணி அதுல இருந்து கொட்டும். நம்ம ஊர்ல பால் வடியுது ஓகே இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆமாங்க மாதிரி அதுக்குள்ளார தண்ணி இருந்து கொட்டும். அந்த உயிரினங்கள் வாழறதுக்கு அந்த மாதிரி இறைநிலை வந்து ஒரு இயற்கை ஆமா அஹ், இயற்கை எவ்வளவு அதிசயமா இருக்கு ஐயா பார்க்கவே அதிசயம். பிரம்மாண்டமா நீங்க இத காமிச்சும் போது எங்களுக்கு ரொம்ப அதிசயமா பிரம்மாண்டமா இருந்துச்சு நம்ம இயற்கை எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்குதுன்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஐயா ஐயா இன்னொரு ஒரே அதுதான். கொஸ்டின் கேட்கலாமா ஐயா அஹ், இன்னும் ஒரு கொஸ்டின் அஹ், கேட்கலாமா கேளு கேளு. ஐயா நீங்க நீங்க சொன்னீங்களே கடல் நீர் வந்து உப்பாவது அது சொன்னீங்களே ஐயா அது நான் கேட்கல அது கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா இல்ல, இப்ப வந்து நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னாக்கா, கடல் நீர் எல்லாம் ஒரே கடல்ல ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமா அந்த ஆமா ஆமா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றதுக்காக தான் அதை போட்டோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இப்போ ம் அமெரிக்கன் பக்கம், இப்போ மே அமெரிக்கா பக்கம், ஆப்பிரிக்கா பக்கம், இந்தியா பக்கம் எல்லாம் ஒவ்வொரு கடலும் கொஞ்சம் கொஞ்சம் ம் வித்தியாசம் இருக்கும். கலர் ம் கலர் அது ஏன்னாக்கா அந்த உப்புத்தன்மை, அந்த டெம்பரேச்சர், அங்கே இருக்கிற டெம்பரேச்சர், அதுக்கு தகுந்த மாதிரி ம் கொஞ்சம் கொஞ்சம் கலர் இருக்கும். நம்ம அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். நம்ம வீட்டில் கீசர் இருக்கு, நீங்கள் ஹாட் வாட்டர் ம் போடுறீங்க. முதல்ல ஆமா போட்ட உடனே அது தண்ணி ஃபுல்லாக ஹீட் ஆயிடுது. அப்புறம் ஆமா நீங்கள் மேலே இன்லெட் வந்து திறந்து தான் விட்டுருக்கீங்க. நீங்கள் தண்ணி திறக்க ம் திறக்க இந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துட்டு அப்புறம் தான் கோல்டு வாட்டர் வருது. ஆமா ஆமா ஸோ அது ரெண்டும் உடனே மிக்ஸ் ஆகிறதில்ல, கொஞ்ச நேரம் ஆகும். ம் அந்த மாதிரி இந்த கடல் தண்ணி வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகாத கொஞ்சம் தூரத்துக்கு அந்த கலர் வித்தியாசம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ம் அதுதான் சொல்றேன் அது எல்லாம். இயற்கையாவா அந்த உப்பு இருக்குமா கடல்ல தண்ணி ஆமா வந்து ஆமா ஆமா, இயற்கையா அந்த உப்பு வித்தியாசம். இருக்கும் உப்பு தன்மை மாறுதல் வந்து இயற்கையா தான். இது செயற்கை கிடையாது, அது இயற்கையிலேயே படைப்பு. அது எல்லாமே சயின்ஸ் தான். இட் இஸ் டியூ டு அந்த பூமியிலிருந்து வர சால்ட்டு, அந்த மினரல்ஸு, அது வந்து கடல்ல கலந்தது. அந்த டெம்பரேச்சர் ஒவ்வொரு ம் ஏரியாவிலும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கு. அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் மாறும். அந்த டென்சிட்டி, இந்த அடர்த்தி. ஆமாங்க அ- தனுஷ்கோடியில கூட தண்ணி ஒரு சைடுல வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் ஒரு சைடு வந்து பிரவுன் கலர்ல இருக்கும் நான் அதேதான் பாத்துருக்கேன் அதேதான், கரெக்டுமா. கரெக்டா நீங்க சொன்னீங்க. அது உண்மைதான். ஓகே அந்த கலர் நான் ம் தனுஷ்கோடி போனதில்லை. அங்க நான் போயிருக்கேன் இதேதான். அதேதான் ம் ஒரு கலர் வித்தியாசம். அதுதான் அதே விஷயத்தை தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஐயா ரொம்ப சிறப்பு ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே ஐயா நன்றிங்க ஐயா வித்தியாசம் தான். ஐயா உங்க நம்பர் கொஞ்சம் சென்ட் பண்ணீங்களா ஐயா நம்பர் இது சேட் பாக்ஸ்ல போட சொல்றேன், நீங்க நோட் ஓகே ஐயா பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப போடுறேன். ஓகே ஓகே போட்டுருங்க. ஐயா உங்களுக்கு கால் பண்ணலாம் இல்லையா எப்போ டைம் கால் கிடைக்கும் பண்ணுங்க, கால் நீங்க பண்ணலாம் கால் பண்ணுங்கம்மா. நான் சரிங்க ஐயா என்னால ஓகே முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ண நிறைய ட்ரை டவுட் பண்றேன். இருக்குது ஐயா நிறைய டவுட் இருக்கு கேளுங்க அதான் கேளுங்க, தாராளமா சரிங்க கேளுங்க. நன்றிங்க வாழ்க நன்றி வளம் நன்றி. நன்றிங்கம்மா வாழ்க. வாழ்க வளமுடன் அம்மா நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். வா. அடுத்ததாக விஜய் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க தருமபுரியில இருந்து விஜயகுமார் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. ஐயா எனக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி தான் ஒரு கேள்வி. ஆ, நார்மலா வந்து நாம காலையில தூங்கி எழும்போது சூரியன் உதிக்கும், அதுல இருந்து ஆ, வரக்கூடிய ஒளி கதிர்வீச்சு வந்து நம்ம உடம்போட தொடர்பு கொண்டு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா. அதே இந்த பௌர்ணமி நாள்ல பாத்தீங்கன்னா அதே சூரியன் தான் அந்த நிலவு மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி பூமிக்கு வருது. ஆமா. ஸோ அந்த ஒளிக்கதிரை மட்டும் நாம ஏன் கொஞ்சம் சிறப்பா கொண்டாடுறோம்? ஐ மீன் பர்டிகுலரா அது ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறோம் நம்ம. சரி, இப்ப நீங்க சூரிய வெளிச்சம் வந்து அது மேல பட்டு வரும்போது அந்த சந்திரனுடைய தன்மையும் சேர்ந்து வரும். ம் அது நேரா சூரிய ஒளி
நம்ம காலையில் சூரிய ஒளி ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஸ்ட்ரைட்டாக நம்ம மேலே படும். அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் அந்த சூரியனுடைய கேரக்டர், அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து மாறும். அதே மாதிரி சந்திரன்லேருந்து வரும்போது அதனுடைய இப்போ வந்து சூரிய ஒளி சந்திரனில் பட்டு அதை தான் நம்ம பார்க்குறோம். சந்திரனை நம்ம பார்க்கும்போது சூரியனுடைய வெளிச்சம் தான் சந்திரனில் படும்போது நம்ம சந்திரனை பார்க்கும்போது சந்திரன் தெரியுது. கரெக்ட். ஸோ அமாவாசையின் போது சந்திரன் வந்து மத்தியில் இருக்கும், நம்ம இன்னொரு சைடு இருக்கும். சந்திரனுடைய பேக் சைடு பிளாக் போர்ஷன் பார்க்கறதுனால, அந்த ஷேடோ போர்ஷன் பார்க்கறதுனால நமக்கு சந்திரன் வந்து பிளாக்கா தெரியும். அது அது தெளிவா புரியுதுங்க எனக்கு. ஆ, ஆ. என்னுடைய இன்கேஸ் அதுல இருந்து வரக்கூடிய நீங்க சொல்றது புரியுது. அந்த அதனுடைய பர்டிகுலர் வேவ், அந்த ரேஸ் வந்து நமக்கு ஆ, நம்ம பிரெயினோட நம்ம மைண்டோட ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆயிருக்குங்களா இந்த ஆமாம் ஆமாம். சுச்சுவேஷன்ல? ஒவ்வொரு இப்போ நீங்க கோள்களுடைய தன்மைகளை நம்ம பஞ்சபூத நவகிரக தவம் பண்றீங்க இல்லையா? ஆமாங்க அப்ப ஐயா. நம்ம சந்திரன், சூரியன், புதன் ஒவ்வொருடைய ப்ராப்பர்ட்டியும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அந்த இப்போ சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனில் படும்போது சந்திரனுடைய எலிமெண்ட்ஸ், அதனுடைய கேரக்டர் அதெல்லாம் பட்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். புரியுது ஐயா. இன்னொரு கேள்வி இது சம்பந்தப்பட்டதுதான். ஆ, நான் ஆ, ஒரு ஸ்டடியில பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ம். பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு 3-4 டேஸ் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பொதுவா ரொம்ப டீப்பான ஸ்லீப்புக்கு போக முடியறதில்ல அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் சொல்றாங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? அது தெரியல. கரெக்டாலாம் சொல்ல முடியாது. பட் அது புவியீர்ப்பு விசை அது மேபி அதனுடைய ஈர்ப்பு விசையில் தான் இருக்கும். ஈர்ப்பு விசை, புரியுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனால்தான் நம்ம கடல் தண்ணியெல்லாம் அந்த நேரத்துல கொந்தளிப்பா இருக்கும். ஈர்ப்பு நான் ஈர்ப்பு ஈர்ப்பு விசையினுடைய எஃபெக்ட் இருக்கலாம். நான் ஈர்ப்பு ஏன் விசை. இந்த கேள்வி கேக்குறேன்னா, நான் இப்போ அனுபவப்பட்டதுனால நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க லாஸ்ட் 3-4 மந்த்தா ஆஹ், பர்டிகுலரா இந்த அமாவாசை பௌர்ணமி 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. அதுதான் ஈர்ப்பு விசை. சந்திரனுடைய ஈர்ப்பு விசை அது வந்து சந்திரன் பக்கத்துல வரும்போது அப்போ வந்து கடல் அலையும் பெருசா இருக்கும். அப்போ ஈர்ப்பு விசையும் அதனுடைய சந்திரனுடைய ஈர்ப்பு விசையும் இருக்கும். நம்ம கிட்ட போதுமான ஜீவகாந்தம் இல்லாம இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதனாலே இருக்கலாம். இருக்கலாம், அதனாலேயும் இருக்கலாம், ம். அதனுடைய ஈர்ப்பு விசை ஆதிக்கத்தினால வேரியேஷன் டெஃபினட்டா அஃபெக்ட் ஆகும், புரியுது மனுஷனுக்கு புரியுது அஃபெக்ட் ஆகும். புரியுதுங்கய்யா. அதனால தெளி ஜீவகாந்தத்தை நம்ம பெருக்கணும். ஜீவகாந்தத்தை அதிகமா வச்சிருந்தோம்னா வெளியில இருந்து வர்ற ஆதிக்கம் எல்லாம் குறையும். தெளிவுங்கய்யா, தெளிவு, ரொம்ப தெளிவு. நன்றிங்கய்யா. வாழ்க நன்றிங்க. வளமுடன். வாழ்க. வாழ்க. இதுவரைக்கும் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜூம் யூசர், நீங்க உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளம். ஜூம் யூசர்னு போட்டிருக்கீங்க, உங்க பேரை சொல்லிட்டு ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய ஐயங்களுக்கு நல்ல தெளிவான பதில். வாழ்க வளமுடன். ஜூம் யூசர், நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அவருக்கு அன்மியூட் பண்ண தெரியலையா, இல்ல அந்த மாதிரி நீங்க சிக்னல் அந்த உங்க ப்ராப்ளம் மைக்க ஒரு வாட்டி டச் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு பேச முடியும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். இப்போ என் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல காலம் பவர், நான் யூபிஎஸ்ல இருந்து ஒய்ஃபை கொடுத்து ஒய்ஃபைல இருந்து நான் அரேஞ்சு டெய்லி நான் ஜூம் வரும்போது அப்படிதான் பண்ணுவேன். இன்னைக்கு கரெக்டாக பவர் கட் ஆயிடுச்சு. பட் நம்ம ப்ரோக்ராம் அஃபெக்ட் ஆகலை. நன்றி நன்றி ஐயா. வாழ்க ப்ரோக்ராம் வளமுடன். அஃபெக்ட் ஆகலை. இது வந்து எவ்ரி டைம் நான் வந்து ஜூமுக்கு வர்றதுன்னா யூபிஎஸ்ல ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அதுல இருந்து தான் நான் கொண்டு வருவேன். பட் இன்னைக்கு இட் இஸ் ஹெல்ப்டு. இன்னைக்கு வந்து ரியலி ஹெல்ப்டு அந்த அரேஞ்ச்மெண்ட். நான் கேஷுவலாக கொஞ்சம் விட்டு இருந்தேன்னா நம்ம ப்ரோக்ராம் ஸ்பாயில் ஆயிருக்கும். ஓ, நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அடுத்த அன்பரை கூப்பிடலாமாங்க ஐயா? அவர் ஏதோ பிஸியில இருக்கார் படக்கு. அடுத்து கலைமதி அம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். அம்மா ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வணக்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன்.
உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. படங்கள்லாம் ரொம்ப புரியும்படியா எளிமையா ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாங்க ஐயா, இப்ப சூரியனை பூமி சுற்றுகிறது ஐயா. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் ஒரே மாதிரி சரௌண்டிங்கா சுத்திட்டே இருக்கு. ஆமா. அமெரிக்கால குளிரும், ஆப்பிரிக்கால கடும் வெப்பமும் நிலவறது எதுக்குனால ஐயா? அதாம்மா, இப்போ பூமி திரையகன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பகுதியில் தான் நம்ம சூரியன். நீங்க சூரியனை லாஸ்ட் ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது பார்த்தீங்களான்னு தெரியல. ஸோ இந்த சூரியன் வந்து மத்தியில் இருக்கு. நம்ம பூமியை வந்து சூரியனை சுற்றி வருது. அது வந்து 23 சாய்ந்து இருக்கு. ஆக்சிஸ் வந்து 23 சாய்ந்திருக்கு. சாய்ந்திருக்கு, சூரியனை சார்ந்திருக்கு. அப்போ வந்து சூரியனுடைய வெளிச்சம் வந்து பூமி திரைரேகையில அதிகமா இருக்கும். ஸோ அந்த பக்கம் நார்த் பக்கம்னா டெம்பரேச்சர் குறைவா இருக்கும். கீழே அந்த மேபி இந்த நம்ம இந்தியாவில் வரும்போது ஜூன் ஜூலைலாம், ஏப்ரல் மே ஜூன் ஜூலைலாம் இட் இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சூரியனை நோக்கி இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதுவே அமெரிக்கா வந்து அந்த நேரத்தில் கோல்டாக இருக்கும். அது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கு. இந்தியாவுக்கு ஆப்போசிட் சைடில் அமெரிக்கா இருக்குன்னா, அது வந்து சூரியனுடைய அவே ஃப்ரம் பேக் சைடு ஆஃப் இந்தியாவில் இருக்கிறதுனால அப்போ அங்கே கோல்டாக இருக்கும். அங்கே வந்து ஜூன் ஜூலை வரும்போது அது சூரியனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அமெரிக்கா. பூமி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேஷன் ஆகிட்டு செல்ஃப் ரொட்டேஷன் அஸ் வெல் அஸ் சூரியனையும் சுற்றி வரும், தன்னைத்தானையும் சுற்றி வரும், சூரியனும் சுற்றி வரும். இதனுடைய எஃபெக்ட்னால உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் போன ஜூம் ப்ரோக்ராமில் இதை தான் நான் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்னுடைய ஸ்கை யோகா டிவியில் என்னுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதை எடுத்து பார்ட் 3ல் அப்போ எடுத்து பார்த்து பாருங்க, அதில் இருக்கும். சரிங்க ஐயா. இதுல என்னன்னாங்கய்யா, இப்ப ஆப்பிரிக்கால இருக்கிற மக்கள் இந்த தோற்றம் எல்லாம் அந்த நிலத்துக்கு உண்டான மாதிரி கருமையான முரட்டுத்தனமா இருக்கிறது. இப்ப அவங்க அமெரிக்கால குடியேறினாங்கனாக்கா ஒரு தலைமுறை 2 தலைமுறை கழிஞ்சு அவங்க மாறிடுவாங்களா? அமெரிக்கர்கள் மாதிரி இருப்பாங்களா? இல்ல ஜீன் வழியில அப்படியே தான் இருப்பாங்களா? அவங்க ஜீன் தான். அவங்க வந்து ஒரு 10 நாளைக்கோ 1 வருஷமோ 10 வருஷம் நேரில் இருந்தாங்கன்னா உடனே மாறிட மாட்டாங்க. இப்ப நிறைய அமெரிக்கா அடுத்த தலைமுறை கூட இல்லை, அது வந்து ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் போகணும். இப்போ அமெரிக்காவில் ஆப்பிரிக்கன் பீப்புள் கருப்பர்கள் நிறைய இருக்காங்க. 50% ஒயிட், 50% கருப்பர்கள். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் நான். ஸோ அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க ஜென்ரேஷன் வந்து அவங்க இருந்தாலுமே அந்த மெதுவாக தான் அது சுவிட்ச் ஓவர் ஆகும், மெதுவாக தான் அது சேஞ்ச் ஆகும். ஐயா இன்னொரு கேளுங்க ஐயா, இந்த சேட்டலைட் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுமே, சகட்மேனிக்கு சேட்டலைட் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அது ஆராய்ச்சி பண்றது பூமியை மட்டும் இல்ல, இப்ப மங்கள்யான் செவ்வாய் கிரகத்துக்காக ஆராய்ச்சி பண்றதுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அனுப்பிட்டு இருக்காங்க. இது அதனுடைய செயல்பாடு முடிஞ்சும் அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்குமா ஐயா? அப்புறம் விண்வெளியும் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். இப்ப இத வந்து சேட்டலைட் விட்டது வந்து சிலதெல்லாம் அங்கேயே இப்போ வந்து செவ்வாய் கிரகணத்தையோ இல்லை மூன்லயோ போய் லேண்டிங் ஆகிடும். லேண்டிங் ஆகி சேட்டலைட்ல தான் சிலதெல்லாம் இப்போ நம்ம தப்பு வைப்போமா, சில ஆராய்ச்சிக்காக பூமியை சுற்றி இருக்க வந்து சேட்டலைட்டு. இன்னும் சிலது வந்து அங்கேயே லேண்ட் ஆகிடும். நீங்கள் சந்திரனில் போய் லேண்ட் ஆகிடும். அங்கே கல் மண், அங்கே தண்ணி எப்படி இருக்கு, அங்கே மனிதர்கள் ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கு, மனிதர்கள் வாழ முடியுமா முடியாதா, அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் திருப்பி வந்துடுவாங்க. இப்போ ஒரு அம்மா வந்து அமெரிக்காவில் போயிட்டு திரும்பி வர முடியாமல் ஸ்டக்கப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சுமிதா வில்லியம் அவங்கள வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு சேட்டலைட் அனுப்பி அங்கேருந்து அவங்கள மாற சொல்லி அதை ரிப்பேர் பண்ணி அப்புறம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கு. செவ்வாய் கிரகணத்துக்கும் அங்கே போயிட்டு அதுவும் பண்ணுறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறது செவ்வாயும் நம்ம சந்திரனும் தான் பக்கத்தில் இருக்கு. ஸோ அதில் போய் பண்ணுறாங்க. சிலது வந்து ஸ்டேஷ்னரியாக
மேல நம்ம பூமியை சுத்திக்கிட்டே இருக்க. இப்போ டிவி டவர், இப்போ நம்ம டவருக்கெல்லாம் டிவி சிக்னல்லாம் வருது இல்லையா, அது சேட்டலைட்டு ப்ராட்காஸ்ட்ல இருந்து இப்போ அமெரிக்கால இருந்து பிபிசி, CNN அதெல்லாம் வந்து கேபிள் வழியா வர்றதில்ல, சேட்டலைட்டுக்கு போய் சேட்டலைட்ல இருந்து நமக்கு டிவி டவருக்கு வந்து டிவி டவர்ல இருந்து நமக்கு வருது. ஸோ அந்த சரிங்க மாதிரி ஐயா. சேட்டலைட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ரீடைரக்ட் ஆகும். அதனால இந்த வானிலை எல்லாம் துல்லியமா 10 மணிக்கு மழை பெய்யும், சாயங்காலம் 6 மணில இருந்து மழை பெய்யும்ன்றது மாதிரி சொல்றாங்களா ஐயா? ஆமா ஆமா, அதுக்கும் சேட்டலைட்ல இருந்து தான் வருது. அதுக்கு ரொம்ப வந்து துல்லியமா சொல்றாங்க. இல்ல, நான் இப்போ ஒரு டயக்ராம், ஒரு லேயர்ஸ் ஆஃப் ஒரு அட்மாஸ்பியரிக் லேயர் காமிச்சிருந்தேன்ல, அதில் வந்து ஆமாங்க. டெலிமெட்ரி அப்படின்னாக்கா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், ப்ரெஷர், அங்கே வந்து அந்த லெவலில் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே வச்சிருப்பாங்க. அந்த நீங்க மழை இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி எல்லாம் கூட சொல்லியிருந்தீங்க ஐயா. ஆலங்கட்டி மழையெல்லாம் ரொம்ப ஆமா ஆமா சிறப்பு ஐயா. ஆமா ஆலங்கட்டி ஆமா மழையை சேகரிச்சு இந்த தேள் கடிக்கெல்லாம் தடவுனா பெயின் குறையும்லாம் படிச்சிருக்கேன். ஆ அதெல்லாம் கூட சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அப்புறம் அதேதான். எரிபொருள் பத்தி எல்லாம் நிறைய சொன்னீங்க. ஆ, இதுல வந்து உப்புக்கள் பத்தி, தாது உப்புக்கள் பத்தி சொன்னீங்க ஐயா. இப்ப ஆமா வந்து நவரத்தினத்துல இந்த 7 இதுவும் தாது உப்புக்களால வர்றது தானாங்களா ஐயா? இப்ப ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா வைரங்கள் நிறைய இருக்கும். ம் அது மாதிரி மரகதம், கோமேதகம் இந்த மாதிரி கற்கள்லாம் கூட உப்பு படிமானத்துல வர நிறங்களாயா? இல்லை அப்படி இல்லைம்மா, அங்கே அந்த பூமியில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, ஆ, அந்த எலிமெண்ட் எல்லாம் அந்த எலிமெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர், ஒரு அதனுடைய ப்ரெஷரில் இருந்ததுன்னா ஒரு எலிமெண்ட் ஃபார்மேஷனை நம்ம மகரிஷி தத்துவப்படி அதனுடைய விளக்கும் ஆற்றல் அண்டு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால்தான் எலிமெண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ காற்று, நீர், ஜடப்பொருள், சாலிடு இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு அது தண்ணீருக்கும் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாலும் அன்று விளக்கு விசையினாலும் சேர்ந்து தான் ஒரு பொருள் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஆப்பிரிக்கா அண்ட் ஒவ்வொரு கண்ட்ரியிலும் அங்கே இருக்கிற சாயில், அங்கே நிலப்பரப்பில் இருக்கிற எலிமெண்ட்டை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே அந்த பொருள்கள்லாம் வைரச்சரம். அண்டர் கிரவுண்டில் போய் அதை டெபாசிட் ஆகி அந்த பூமியினுடைய ப்ரெஷர்னால அது எலிமெண்ட்டை ஃபார்ம் ஆகுது. அங்க கிம்பர்லின்ற வைரச் சுரங்கம் பெருசு. அங்கதான் ஆ அதிகமா வைரங்கள் கிடைக்குது. இப்ப நம்ம நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மரகதத்துல நடராஜர் சிலை, லிங்கம் இந்த மாதிரி எல்லாம் செய்யற அளவுக்கு பெரிய பெரிய மரகத கல்லு எல்லாம் கிடைக்குதுங்களையா? அதனால கேட்டேங்க ஐயா. அதான் இது எலிமெண்ட் எல்லாமே நீங்கள் மரகதம் மேனுவலாக நீங்கள் பண்ணலாம். அது அட்டாமிக்கு வந்து 2 ஆட்டம்ஸ் 2 உடைச்சி வேற ஒரு ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரில் கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா அந்த பொருள் உண்டாக்கலாம். இப்போ எல்லாமே கோல், இப்போ டைமண்டு கூட கோல்லேருந்து தான் வருது. கோல், ஆமா, கார்பன், நிலக்கரி. கார்பன்ல இருந்து தான் வருது. அது ப்ரெஷர் எந்த அளவுக்கு அதை கம்ப்ரஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எலிமெண்ட்டினுடைய காம்போசிஷன் மாறும். கடல்ல ஸோ உப்புத்தன்மையை பத்தி சொன்னீங்கய்யா. வெளிநாட்டுல ஆமாம், சாக்கடல், டெட் சீனே ஒரு கடல் இருக்கு. அந்த கடல்ல நம்ம குதிச்சோம்னாக்கா மூழ்கவே மாட்டோம், மிதந்துட்டு தான் இருப்போம். அந்த அதே அளவுக்கு தான் உப்பின் அடர்த்தி அதிகமா அதே இருக்கும் தான் அந்த கரெக்டு. கடல்ல. கரெக்டாக கேள்விப்பட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அங்கே வந்து டெட் சீன்னா அங்கே வந்து டென்சிட்டி ஆஃப் சி வந்து அதிகமாக இருக்கும். அதனால நம்ம வெயிட்டை வந்து உள்ளே அலோவ் பண்ணாது. நம்ம டென்சிட்டி விட அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால உள்ளார நம்மள ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகாது. பாதி பாதி டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உள்ளார இம்மர்ஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணாது. கரெக்டாக சொன்னீங்கம்மா. அதுதான் 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 நான் ட்ரை பண்ணேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐயா நீங்க கொடுத்த உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அதனாலதான் நம்ம இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிம்மா, நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இளங்கோவன் ஐயா, நீங்க எப்ப இது வரும்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஈவினிங்கே போட்டுருவாங்க ஐயா. மத்தியானத்துக்கு மேல நம்ம ஸ்கை யோகா யூடியூப் சேனல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எல்லா பேராசிரியர்களுடைய உரையும் உங்களுக்கு கிடைக்கும். ஐயாவோடதை இன்னைக்கு ஈவினிங்கே போட்டுருவாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாமுண்டேஸ்வரி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க. மிக சிறப்புங்கய்யா. ஜாகிரபி கிளாஸ் படிச்ச மாதிரி இருந்ததுங்கய்யா.
ரொம்ப நன்றி. நான் முன்னாடி இருக்கிற அம்மாவே நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் நிறைய இருந்ததெல்லாம் அவங்க கேட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப வேலை ஈஸியா போயிருச்சுங்கய்யா. சரி. நேரமும் நம்மளுக்கு சரியா போச்சு. ஒருத்தரோட கொஸ்டின் வந்து பல பேர்த்துக்கு அது ஆன்சரா இருக்கு இல்லைங்களாயா? ஆமா அதுல correct. அது எனக்கு மிக சிறப்புங்க. இன்னைக்கு ஒரு வகுப்பு வந்து எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வா இருந்ததுங்கய்யா. ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறப்ப அதோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கும் இல்லைங்களாயா? ஆமா உண்மைதான் அதனால உண்மை. இந்த வகுப்பு வந்து இனிமேலும் தொடரட்டுங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க ரைட். வளமுடன். நன்றி வாழ்க்கை சொல்லதாங்க கூப்பிட்டேன். இந்த முன்னாடி ரைட். இருந்த பொண்ணு எல்லாம் கொஸ்டின் கேட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா போச்சுங்க. மீதியை நம்ம மறுபடியும் யூடியூப்ல கேட்டுக்கிறோங்கய்யா. வாழ்க கேட்டு வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க்கை நன்றிங்க. நன்றி நன்றிங்க. நன்றி அம்மா நன்றி. நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. அடுத்ததாக ஜூம் யூசர், நீங்க உங்க பேரை சொல்லிட்டு பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். ஜூம் யூசர்னு போட்டிருக்கீங்க, உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இப்ப வந்து அந்த கடல்ல முதக்கறதெல்லாம் எனக்கு எல்லாம் புதுசு இல்லையா, நல்லா ஆமா தெரிஞ்சது. அந்த அம்மா கேள்வி கேட்டதுனால, அம்மா சொன்ன சாமுண்டேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி ஒருவருடைய கேள்வி பல பேருக்கு ஒரு புரிதலை உண்டு பண்ணுங்கிற மாதிரி நிறைய நாங்க விஷயம் இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க அதுவும் பிக்சரா போட்டு ஒவ்வொரு இடத்துலயும், இப்ப நான் இதுல கூட பாலைவனத்துல கூட தண்ணி எப்படி அங்க இருக்கிற மக்கள்லாம் உயிர் வாழறதுக்கு இயற்கை ஆமா எவ்வளவு பிரபஞ்சம் கொடுக்குது அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா எல்லாரும் புரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப சிறப்பா படம் பிக்சர் போட்டு எங்களுக்கு ரொம்ப நிதானமாக விளக்கினீங்க ஒவ்வொன்னையும். அவ்வளவு சிறப்பா இருந்தது. நன்றி, நன்றிகள் ஐயா. ஜூம் நன்றி. யூசர், நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. என்ன கேள்வி கேக்குறீங்கன்னு தெரியல. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. ஆமா இது ஏதோ வந்து பிஸியா நம்ம மகரிஷியே வந்து அவருடைய ஆசையே அதுதான். நம்ம பேராசிரியர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் கலந்த உரையாக தான் இருக்கணும். நம்ம விஞ்ஞானத்தையும் விட்டுட முடியாது. நம்ம வேதாத்திரியத்தை விஞ்ஞான முறைப்படி விளக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. அதனால நம்ம ஒவ்வொரு பேராசிரியரும் அவங்கவுங்க அறிவுத்திறமைக்கு ஏற்ப அவங்கவுங்க என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை வந்து நம்ம அன்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இதை விளக்கணும். இது விளக்கினாதான் அவங்களுக்கு வந்து எதனால இது நடக்குது, எப்படி இது நடக்குது, இது விஞ்ஞான முறைப்படி என்ன காரணம் அப்படின்றத புரியணும் அப்படின்றத காரணத்துக்காக தான் நான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு சிற்றறிவுக்கு எட்டின அளவுக்கு என்னால் இதை சொல்ல முடிச்சது. அதுதான் அவர் மகரிஷியும் இதுதான் விரும்புகிறாரு. அவர் வந்து பழைய பழைய ட்ரெடிஷனில் வர்ற ப்ராக்டிஸை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட். சொல்லால் மட்டும் நம்ம அதை சுயமாய் சிந்தித்து தேர்ந்தெளிவாய். இது எதையுமே எதனால நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கணும். கேட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான், அதனால தான் நான் இந்த ஸ்லைடெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இது எல்லாருக்கும் யூஸ் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆசைமா. அடுத்தது யாரோ நன்றி, கேட்டிருக்காங்க. நன்றி கிடையாக. அடுத்ததாக கேலக்ஸி A03, நீங்க வந்து உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப புருஷோத்தமன் பேராசிரியர் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பவர் பாயிண்ட் போட்டு நல்ல அந்த ஸ்லேடை போட்டு நல்ல அதனுடைய தமிழ் விளக்கங்கள் வந்து எளிமையா புரிஞ்சதும் இல்லை. அந்த கேள்வி கேட்டவங்க அத்தனை பேருக்கும் விளக்கங்கள் நீங்க சரியா கொடுத்தது ரொம்ப எல்லா விளக்கங்களும் நல்லா எளிமையா புரிஞ்சது. அதை வந்து மீண்டும் மீண்டும் அந்த யூடியூப்ல போட்டு பார்த்து நம்ம எப்படி அந்த ராக்கெட் எல்லாம் போறது வர்றது அந்த பாத்தெல்லாம் போட்டிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்திருக்கீங்க. அதோட அந்த உடலினுடைய அந்த பூமியினுடைய நிலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அதனுடைய நிறங்கள் மாறும், அதனுடைய சுவைகள் மாறும்னு சொல்லி மகிழ்ச்சி ஒரு பாடல்ல சொல்லியிருக்கோம். அதை வந்து நீங்க அருமையா விளக்கியிருக்கீங்க. அதேதான். அது ரொம்ப அருமையா இருக்கும். இறை விஞ்ஞானத்தினுடைய ஒரு இதை வந்து ஃபுல்லா மகரிஷியினுடைய கான்செப்டை வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி அந்த பவர் பாயிண்ட போட்டு நீங்க விளக்குனது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கங்க ஐயா. அற்புதமா நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா.
நன்றி. அத ஜூம் யூசர் அவரு யாருன்னு தெரியல, பேசுறதுக்கு வரல. பரவாயில்ல, அவங்களால அதை அன்மியூட் பண்ண மைக்க முடியும். டச் பண்ணி நீங்க பேசலாம். வாழ்க ஓகே, வளமுடன். ஜூம் யூசர் யாருன்னு தெரியல. வாழ்க வளமுடன். சரி சரிங்கய்யா, சரி. வாழ்க வளமுடன். அவங்க ஏதோ பிஸியாவே இருக்காங்க போல இருக்கு. அப்புறம் உங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்டுப்பாங்கய்யா. நன்றி ரைட் நன்றி. ரைட். வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. ஏன்னா ரொம்ப நிறைய நன்றிம்மா. விஷயங்களை நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பிரபஞ்சத்தோட ரொம்ப எப்படி நம்ம கனெக்ட் ஆறோம், ம், மனிதனாக வரோம், அதுக்கு எவ்வளவு நம்ம ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மனிதர்களை எப்படி எல்லாம் வாழறாங்க ஆமா அப்படிங்கறத ரொம்ப சிறப்பாக எல்லா மனிதனுக்குமே இயற்கை வந்து எல்லாத்தையும் கொடுத்துதான் அனுப்பிச்சிருக்கு. ஆனா அது தெரியாம தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் வந்து பொருள், புகழ், செல்வாக்கு அந்த நிலையிலேயே நம்ம வந்து ஒன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கோங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் ஐயா. நிறைய சயின்டிபிக்காக எங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. ஆமா. நன்றி நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாமா? அது கீதா அம்மான்னு ஒருத்தர் லைன்ல கீதாம்மா வந்திருக்காங்க. வந்திருக்காங்க ஐயா. ஒரு நிமிஷம். வாழ்க வளமுடன். கீதாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட ஸ்பீச் வித் பிரசன்டேஷன். ஒரு காலேஜ்ல படிக்க மாதிரி so much effort you will put to do all that, sir. Thank you so much. விஷுவலைஸ் பண்ணா எங்களுக்கு இன்னும் ஈஸியா மைண்ட்ல அப்படியே வரும். இது ஓஷன் பத்தி எல்லாம் சொன்னீங்க இல்லையா? இது ரெட் சி பத்தியும் அது ஏன் அந்த கலர் சேஞ்ச் ஆகும், என்னென்ன ஐரன் கண்டென்ட்ஸ் அந்த தண்ணியில இருக்கு, அதை பத்தி சொல்றீங்களா ஐயா? அதேதான். அது வந்து ஒவ்வொரு கடலும் ஓஷனும் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகளினுடைய நிலப்பரப்பினுடைய தன்மைக்கு ஏற்ப அங்க இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் அதை பொறுத்து அந்த கலர்லாம் மாறும். அதனால அந்தந்த பகுதி டெம்பரேச்சர், அதனுடைய விண்டு வெலாசிட்டி, அதனுடைய நிலத்தினுடைய தன்மை, அதை பொறுத்தெல்லாம் அதனுடைய தன்மை மாற. ரெட் சீன்னா அங்கே வந்து அயர்ன் ஆக்சைடு, இரும்பு தக்தியெல்லாம் அங்கே பக்கத்தில் அந்த நாடுகளுடைய பக்கத்தெல்லாம் இருக்கிறதுனால அந்த ரெட் கலராக அந்த ஃபார்மேஷன் வந்திருக்கும். அது சுற்றி ரெட் கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிரபஞ்சம் தோன்றும் போதே, இந்த உலகம் தோன்றும் போதே ஆஸ்ட்ராய்ட்லேருந்து தண்ணி விழும்போதே, நிலப்பரப்பெல்லாம் தோன்றும் போது, எரிமலையாக தோன்றும் போது, அந்த பிரபஞ்சத்தினுடைய எலிமெண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகும்போது அந்த தன்மைக்கு ஏற்பதான் கடல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு சீயும் கொஞ்சம் ரொம்ப வேரியேஷன் இருக்காது, கொஞ்சம் அதனுடைய அம்மா ஒருத்தர் சொன்னா இல்லைங்களா, நம்ம கன்னியாகுமரி பக்கம் 2 கடலும் ஒன்றா சேரும்போது கலர் வித்தியாசம் நல்லா தெரியும், பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில பகுதிகளில் அந்த கலர் வித்தியாசம்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த பகுதியினுடைய நிலப்பரப்புக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கலர் வித்தியாசம்லாம் இருக்கும். அதான் என்னுடைய ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக காந்திமதி லட்சுமணன் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க அம்மா. ஐயா உரை கடைசியா தான் பார்த்தேன், சிறப்பா இருந்துங்க ஐயா. பட் என்ன ஒரு பாருங்க, உலகத்துல நம்ம இந்தியா நாடு இந்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் 3 மாசம் ஒரு தட்பவெப்ப நிலை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை எல்லா தட்பவெப்ப நிலையும் சூழல் வந்து இந்தியா கண்ட்ரில இருக்கு. பட் வேர்ல்டுல மற்ற கண்ட்ரி, இப்ப நான் ஷார்ஜா, ஈராக்கு, ஈரான் இங்கெல்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அதாவது வெயில் அதிகமா இருக்கும், இரவுல வந்து குளிர்ச்சி அதிகமா இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இங்க இருக்கிற இது பாருங்க, எல்லா விதமான வெதர் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இயற்கை அமைஞ்சிருக்கு. இந்த சித்தர்கள் இருக்கிற நிறைஞ்ச நம்ம அதுவும் இந்தியாவில் வந்து எங்க போயிட்டு வந்தாலும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அது எப்படிங்க ஐயா இந்த ஒரு இயற்கை அமைப்பு மட்டும் இப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க வளமுடன். இயற்கை அமைப்பு அதான் ஐயா. நான் போன என்னுடைய ப்ரெசன்டேஷனில், ஜூம் ப்ரெசன்டேஷனில் பிரபஞ்ச தோற்ற விளக்கம் பார்ட் 3 அதில் பார்த்தீங்கன்னாக்கா
நம்ம அந்த பற்றி கிளைமேட் சீசனல் சேஞ்சு சூரியன் சென்ட்ரல் இருக்கும், பூமியை வந்து செல்ஃப் ரொட்டேஷன் இருக்கும், சூரியனும் சுற்றி வரும். அரௌண்ட் 23 டிகிரி சென்டிகிரேடு இன்க்ளேஷனில், சாரி 23 டிகிரி ஆங்கிளில் இன்க்ளேஷன் இருக்கிறதுனால நம்ம இந்தியா வந்து பூமி திரைரேகைக்கு மத்திய பகுதி, உலகத்தினுடைய ஆர்டிக் அண்டார்டிக் இடையில மத்திய போர்ஷனில் தான் இந்தியா இருக்கு. அது ஒரு 23 டிகிரி சாய்ந்து இருக்கிறதுனால ஆப்பிரிக்கா மாதிரி ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் ஒரு மாடரேட் கிளைமேட், அந்த 23 டிகிரி சென்டிகிரேட் இட் ஹெல்ப்ஸ் ஃபார் ஹெவியர் ஹை டெம்பரேச்சர் ஆர் கோல்டு டெம்பரேச்சர் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நீங்கள் அந்த பாருங்க ஐயா, நீ போன ஜூமில் நான் எக்ஸ்பிளைன் பாக்குறேங்க. அதில் வந்து பாக்குறேன். சூரியன் சென்ட்ரல் இருக்கும், நம்ம பூமி வந்து அதை சுற்றி வரும். ஒவ்வொரு மந்த்தும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜூன் மாதம், மே மாதம் பூமியினுடைய எந்த பகுதி அதை நோக்கி இருக்கும், அப்போ வந்து எந்த நாடுகள்லாம் அதை இருக்கும்போது அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை பாருங்க ஐயா. அந்த அதனுடைய எஃபெக்ட் தான், அதனுடைய 23 டிகிரி சென்டிகிரேடு, சாரி 23 டிகிரி ஆங்கிள் டில்ட் ஆகிறதுனால ஸ்ட்ரெயிட்டா சூரிய வெளிச்சம் ஸ்ட்ரெயிட்டா இந்தியா மேல படாம ஆப்பிரிக்காவில் ஸ்ட்ரெயிட்டா பூமி திரைரேகை நேரா இருக்கு, நம்ம இந்தியா வந்து பூமி திரைக்கு மேல இருக்கு. அதனால கிளைமேட்டு கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு. இன்னும் நார்த்து போக போக வெரி கோல்டா இருக்கும், சவுத்து போக போக வெரி மறுபடியும் அண்டார்டிக்கும் கோல்டா இருக்கும். நீங்க இந்த உலக படத்தை பார்த்து நீங்க ஒரு உலக படம் வாங்கி வச்சு நீங்க ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதை 23 டிகிரி சென்டிகிரேட் இன்க்ளேஷன்ல வச்சுட்டு நீங்க சூரியன் ஒரு பக்கம் ஒரு லைட்டை போட்டுட்டு நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னாவே கரெக்டா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இருவருக்கும் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாலம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்பு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, அந்த இது வெடிப்பு தத்துவம் சொன்னீங்களா ஐயா, பலூன் மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த படம் போட்டிருக்கீங்கல்ல ஐயா, அது சின்னதுல இருந்து பெருசா வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமாங்க ஐயா? ஆமா, கரெக்ட். அதுதான் இப்போ பிக் பேங் பிளாஸ்ட் கிடையாது, இட் இஸ் எ பிக் பேங் எக்ஸ்பான்ஷன். பிக் பேங் ஒரு சின்ன பாயிண்ட்ல இருந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிதான் இப்போ இன்னும் பிரபஞ்சமே விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் பெருசாகிட்டே இருக்கு. இப்போ பலூனை நீங்க காத்து ஊதுனீங்கன்னா முதல்ல வந்து ஒரு சின்ன பாயிண்ட்ல தான் நீங்க ஊதுறீங்க, அப்படியே அது விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனது, இன்னும் பிரபஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் பிக் பேங் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால்தான் நம்ம குளிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ எல்லா பொருட்களும் அந்த பிக் பேங்கும் போது அன்லிமிட்டெட் டெம்பரேச்சர்ல வந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரபஞ்சம் டெம்பரேச்சர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. பிக் பேங் எக்ஸ்பான்ஷன். விரிவாகும் போது குளிர்ச்சி ஆகுதாங்க பிரபஞ்சம்? ஆமா, குளிர்ச்சி ஆகும், பிரபஞ்சம் குளிர்ச்சி ஆகும். சரிங்க, சிறப்புங்க ஐயா. ஐயா, அப்புறம் இந்த சேட்டலைட் போட்டிருந்தீங்களா அந்த இந்த நாசால இருந்து அப்படி போய் சுத்துது அப்படின்னு சொல்லி 2-3 கலர் போட்டிருந்தீங்களா? ப்ரோக்ராம் பண்றதுபடி கலர்ல போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி அந்த ஸ்டேஷனுக்கே வந்துருமாங்க ஐயா? ஆமா, அது வந்து ஆஃப்டர் அந்த ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க பிளான் பண்றாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அதே டைரக்ஷன்ல திரும்பி ஒரு மாதிரி கம்ப்யூட்டர்ல இப்பவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவாங்க. சரிங்கய்யா. அந்த பார்த்துதான் அந்த டயக்ராம் வந்து கலர் அண்ட் நம்பரிங் போட்டு எப்படி லான்ச்சிங் பண்றாங்க, லான்ச்சிங் பண்ணி எப்படி மூணை சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி திரும்பி அதே நாசா பாயிண்ட்டுக்கு திரும்பி வருது அப்படின்ற படம் தான் அது. நீங்க இந்த ஜூம்ல இப்ப இன்னைக்கு ஈவினிங் வந்துடும், சாரி ஸ்கை யோகா டிவியில வந்துடும்.
அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த படத்தை வந்து திருப்பி நீங்கள் போட்டு பார்க்கலாம். அது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. எல்லாமே நல்லா ஆமாம், இன்னைக்கு நல்லா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. ரைட் ரைட். வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க அடுத்து வளமுடன் ஐயா. அவங்க அடுத்து ஜூம் யூசர் வரவே மாட்டேங்கிறாங்க. ஜூம் யூசர் நீங்க உங்களுக்கு திருப்பி அன்மியூட் கொடுத்துருங்க. பரவாயில்ல ட்ரை பண்ணி பரவாயில்ல. பாருங்க. மைக் ஒரு வாட்டி டச் பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்த வாழ்க மாதம் வந்து வளமுடன். உலக சொல்லுங்க. சமாதானம் உலக ஓ, சமாதானத்தை பற்றி தான் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப உலகத்தில் சிறப்புங்க. உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எதனால, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து என்ன பண்ணாக்க நம்ம இந்த மாதிரி பிற்காலத்தில் இந்த மாதிரி சண்டை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது ஒரு மெத்தடை, நம்ம அறிவுரைகளை ஒரு தொகுப்பாக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா உலக சமாதானத்தை பற்றி தான். ஏன்னா உலகத்தில் இப்போ எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ ஜனங்க இந்த கல்ஃப் கண்ட்ரி, சவுத் ஆப்பிரிக்கா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குவைத், கட்டார், இங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் தான் என்னன்றது யாருமே சொல்லாமல் இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அடுத்த ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். அடுத்தது எப்போ டேட்டுன்னு தெரியல. அது வந்ததுனாக்கா அடுத்த ப்ரோக்ராமும் நல்லா பண்ணலாம். ரொம்ப சிறப்புங்க. என் ரொம்ப மகரிஷியோட கனவே உலக அமைதி தான். அதை பத்தி ஆமாம். நீங்க சிந்தனை விளக்கு எடுக்க போறீங்க. ரொம்ப சிறப்பு. நன்றிகளை. வாழ்க ஏற்கனவே வளமுடன். வாழ்க ஏற்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே